இடத்திற்கு உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் ஆண்டுகளை அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் உயிரோடை தமிழில் உரையாட இருக்கின்ற விடயம் வடக்கு கிழக்கில் சூடுபிடித்திருக்கும் தமிழ் அரசியல் என்ற தலைப்பில் நாங்கள் இன்று உரையாட இருக்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்களும் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களும் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. அது மட்டுமில்லாமல் அன்பர்களே, நீங்களும் இணைந்து உங்களுடைய கேள்விகளை தொடுங்கள். நிச்சயமாக நாங்கள் நிறைய தகவல்களை இவர்களிடமிருந்து எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் அரசியல் பரப்பில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமைகளை பார்க்கும் பொழுது தமிழ் கட்சிகளுக்கிடையில் போட்டிகள் நிலவுகின்றது. 3 பெரும் கட்சிகளாக அங்கே பிளவுபட்டிருக்கின்றது. இனி சமீபத்தில் நீங்கள் எல்லோருமே கேட்டிருப்பீர்கள், சுவிஸ் தூதுவரகம் அரசியல் தீர்வு தொடர்பாக ஒரு முயற்சி எடுத்தது. அந்த முயற்சி 19ஆம் தேதி கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கூட்டம் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருப்பதற்கு ஏதோ காரணங்கள் எல்லாம் கூறுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மக்கள் பேரவை கூட்டம் நடத்தியிருந்தார்கள். அந்த கூட்டத்திலும் கூட நிறைய விடயங்கள் பேசப்பட்டதாக கூறுகிறார்கள். என்னை பொறுத்தமட்டில் இங்கே நிச்சயமாக இதற்காக நான் அரசர்கள் மற்றும் நேரு அவர்களிடம் இந்த தெளிவுகளை பெற வேண்டும் என்றால், அந்த கூட்டங்களில் இப்பொழுதெல்லாம் அதிகமாக பேச தொடங்கி இருக்கிறார்கள். தீர்வு தொடர்பாக அதைத்தான் நாங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கிறார்கள். இன்னும் ஒரு தரப்பினர் கூறுகிறார்கள், வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நாங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். 13வது திருத்தச் சட்டம் அரசியல் யாப்பில் இருக்கின்ற விடயங்களை தீர்வு என்று சொல்லி பேசுபவர்களும் இருக்கிறார்கள். இந்த குழப்பங்களை, இந்த விடயங்களை கூட புரிந்து கொள்ள முடியாமல் அரசியல் பரப்பில் குளறுபடிகளை ஏற்படுத்தி மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், மக்கள் தங்களுடைய ஆதரவை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற விடயங்களை நாங்கள் இங்கே அடிக்கடி கூறுகின்றோம். இனி இது மட்டுமில்லாமல் இந்தியாவை நீங்கள் எடுத்திருக்கின்ற பாஜகவினுடைய அரசாங்கம், அனுரகுமார திசாநாயக்காவினுடைய கட்சி ஏதோ ஒரு விதத்தில் தங்களுடைய பிடிக்கில் வைத்திருக்கின்ற ஒரு நிலைமையை இப்பொழுது உருவாகி வருவது போல் தெரிகின்றது என்று சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அந்த விடயங்களையும் கூட நாங்கள் இன்று இருவரிடம் கேட்க இருக்கின்றோம். நீங்களும் நிச்சயமாக உங்களிடம் நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களுடைய கேள்விகளோடு தொடர்பு கொள்ளுங்கள். நான் அடுத்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய கருத்துக்களை தருவதற்கு நான் இடம் அளிப்பேன் என்று கூறிக்கொண்டு இங்கே நிகழ்ச்சியில் எங்களோடு போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரு அவர்களை இணைந்திருக்கின்றார். வணக்கம் நேரு குணரட்னம் அவர்களே. வணக்கம். வணக்கம். வாங்க அரசு அவர்களே. வடக்கு கிழக்கில் நான் இப்ப ஆரம்பத்தில் கூறியதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். வடக்கு கிழக்கில் தமிழ் அரசியல் பரப்பை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஏதோ விடயங்கள் நடந்து கொண்டிருப்பது போல், இழுபறிகள் நடந்து கொண்டிருப்பது போல் இருக்கின்றதை அவதானிக்கக்கூடிய இருக்கின்ற. தயவு செய்து எங்களுடைய உறவுகளுக்கு ஒளிவைத்தாருங்கள், என்ன நடக்கிற தமிழ் அரசியல் பரப்பில் என்றதை. என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவர்கள் கூட்டம் கூடுகிறார்கள். வருகின்ற அமைச்சர்கள் அல்லது இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவின் பிரதமர் டேவிட் லமி போயிருக்கிறார். அவரை சந்தித்திருக்கிறார்கள். இப்படி வர்றவர்களை அவர்களா கூப்பிட்டால் போய் சந்திக்கிறார்கள். போறவர்களும் இங்கிருந்து இப்ப டேவிட் லமி போய் சொல்லியிருக்கிறார், நாங்கள் நீதியை கொண்டு நிலைநாட்டப்படும், தமிழ் மக்களை மறக்க மாட்டோம் என்று சொன்னா, இங்க தமிழாக்கள் இருக்குன்னா அப்ப அங்க போய்க்க, இப்ப ஊர்ல உங்களுக்கு தெரியும் போய்க்க அவர் வீட்டை தான் உண்மையா போறது. ஆனால் அதுல எட்டி மற்றவரை ஒருக்கா பார்த்துட்டு வர்றதுன்னா அது ஒரு இங்க இருக்கிறார்கள் கோபிப்பினம் பண்றதுக்காண்டி அது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறம் தீர்வை எழுதுகிறோம் என்று சொல்லி ஒரு கூட்டம் அது தீர்வை எழுதி கொண்டிருக்கிறார்கள். 100 வருடம் போராடிய பிற்பாடுதான் தீர்வை எழுதுகிறார்கள். அதை பற்றி நான் போன தடவையிலும் பேசியிருந்தேன். இப்போது தீர்வை எழுதுகிறார்கள். அதற்கும் 16 வருஷம் 20 வருஷமாக எழுதுகிறார்கள் என்று. போராடும் போது என்ன தீர்வை வைத்துக்கொண்டு நீங்கள் போராடினீர்கள் என்றதை மறந்து விட்டார்களோ அல்லது என்னவோ தெரியவில்லை. நீங்கள் சொன்னது போல வட்டுக்கோட்டை தீர்மானம் இருக்கிறது, தின்பு தீர்மானம் இருக்கின்றது. அந்த தீர்மானத்தை கொண்டு எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கிறோம் என்றால் அதை திருப்பித்தா வட்டுக்கோட்டை தீர்மானம் தின்பு தீர்மானம் என்று சொல்வதால் எந்த அர்த்தமும் இல்லை. அதை நீங்கள் கொண்டு சென்று எங்கு கலைத்தீர்கள், அதை அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அதை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன செய்தீர்கள் என்று அதுவும் எதுவுமே இல்லை. என்னென்று சொன்னால் தீர்மானங்கள் எல்லாம் ஏராளம் இருக்கின்றன. அதை செயற்படுத்துவதற்குத்தான் ஆட்கள் தேவையாக இருக்கின்றது. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்போது AI மாநாடு இந்தியாவில் இடம்பெறுகின்றது. எல்லா பெருமளவான உலக தலைவர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். அனுரகுமார திசாநாயக்காவும் போயிருக்கின்றார். தனக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை எல்லாம் இந்த அரசு தெளிவாக பயன்படுத்துகிறது. அதற்கு சிறந்த அண்மைய உதாரணம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான துடுப்பாட்ட போட்டி.
அதனை இலங்கை அரசு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அதன் மூலம் ஒரு பொருளாதாரத்தில தனக்குரிய வருவாயை மீட்டியது மட்டுமல்லாது இலங்கை ஒரு பாதுகாப்பான இடம் என்றும் சொல்லிவிட்டது. 13வது திருத்த சட்டம் தொடர்பாக சொன்னீர்கள். அதை தீர்வென்று சொன்னால்தான் தவறே தவிர அதை இல்லாமல் செய்ய வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம். இப்ப ஸ்கொட்லாந்துல நான் யோசிக்கிறேன், ஸ்கொட்லாந்து அரசுக்கு நான் யோசித்து பார்த்தேன், ஸ்கொட்லாந்து அரசின் தீர்வு என்ன? தனிநாடு தான் அவங்களோட தீர்வு. ஆனால் இப்போது அவர்கள் என்னத்தில் இருக்கிறார்கள்? ஒரு பெடரல் இருக்கிறார்கள். அதுக்கு முதல் என்னத்தில் இருந்தார்கள் தெரியாது, வரலாற்றை தூக்கி பார்க்க வேண்டும். ஏதோ அதாவது அந்த மக்கள் தங்கள் அந்த 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 அங்கு இருக்கின்ற தலைவர்கள் தங்கள் மக்களையும் மண்ணையும் அந்த தங்கள் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பதற்கு தங்கள்கிட்ட கிடைக்கிற ஒவ்வொன்றையும் பயன்படுத்தி கொண்டுதான் முன்னேறுகிறார்கள். எதையும் அவர்கள் விடவில்லை. அண்மையில் இந்த ஆப்பிரிக்க நாடுகள் ஒன்றியத்தின் ஒரு கூட்டம் இடம்பெற்றிருந்தது. கிட்டத்தட்ட 15 நாடுகள், இந்த ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள், அது 39வது கூட்டம் என்று சொன்னார்கள். அதில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையிடம் கேட்க போகிறோம், அதாவது பலஸ்தீனத்துக்கு இப்போது ஒரு பார்வையாளர் அந்தஸ்து தான் அங்கு ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கின்றது, அதனை தாங்கள் நிரந்தர அங்கத்துவமாக மாற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். சரி, இப்ப பலஸ்தீனத்தின் இலக்கு என்ன? தனிநாடு. அதற்காக கிடைத்த பார்வையாளர் அந்தஸ்தை தூக்கி எறிந்தார்களா? இல்லை. அதை வைத்துக் கொண்டுதான் முன்னேறினார் என்று அவர்களுடைய இலக்கை தவறவில்லை. அன்றைக்கு ஒருத்தர் எடுத்து என்ன கேட்டார், நான் ஸ்கொட்லாண்டை பற்றி ஸ்கொட்லாந்துக்காரன் ரத்தம் சிந்தி போராடினவனும் இல்லை, அவையல் வெளிநாட்டிலான் இருக்கணும், அங்கே இருந்துட்டு ஒரு நிஞ்சான் இருக்கணும். இப்ப பலஸ்தீனக்காரன் ரத்தம் சிந்தித்தான் போராடணும். இன்றைக்கு சிந்தி கொண்டிருக்கிறான். ஒரு 2 வருடத்துக்குள்ள 67,000 பேர் பலி கொடுத்து தான் இருக்கிறார்கள். நாட்டை விட்டு தப்பி ஓடவும் இல்லை. அவங்க தந்த தீர்வுகளை வாங்கி கொண்டு தங்களுடைய இலட்சியத்தை மறக்கவும் இல்லை. அந்த மக்களுக்கான மாகாண சபையையோ அல்லது கிராமத்தில் அதிகாரத்தையோ எதையும் அந்த மக்கள் அனுபவித்து கூடக்கூடாது அல்லது அதனை எட்டிவிடக்கூடாது என்பதில் தமிழர்கள் தான் மிகவும் தீவிரமாக இருக்கிறார்கள். சிங்களவர்களோ இந்தியர்களோ அமெரிக்கர்களோ பிரித்தானியர்களோ இல்லை, எங்கள் இனம்தான் அதுக்கு. இப்ப நீங்கள் பார்த்துக்கின்ற உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு இந்த அமெரிக்கா யாரை வைத்து எல்லா காயை நகர்த்துகின்றது? அந்த நாட்டுக்குள் இருப்பவர்களை தான். ஈரானுக்குள் இருப்பவர் இப்போது அமெரிக்காவில் ஒரு ஈரான் தலைவர் ரெடியாகி கொண்டிருக்கிறார். பங்களாதேசத்தை ஒரு புரட்சி என்று சொன்னால் அமெரிக்கா ஒருவர் ரெடியாக இருக்கிறார் அங்க பொறுப்பை ஏற்பதற்கு. அது அவர் அமெரிக்கர் இல்லை, அவர் பங்களாதேசியாளாத்தான் இருப்பார், அவர் ஈரானியராத்தான் இருப்பார். அதே போலதான் எங்களுடைய ஆட்கள் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எங்களுடைய இனத்துக்கு எந்த விதமும் கிடைத்துவிடக்கூடாது என்பது ஒரு தீவிரமாக இருப்பதாக தெரிகிறது அந்த மக்களுக்கான. இப்ப என்னுடன் இன்று கதைத்தொருவர் கூறினார், பயங்கரவாத தடுப்பு சட்டம். அந்த புதிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள், பழசை மாற்றி. ஆனால் அதற்கு 28ஆம் தேதி வரையும் கால அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள். அதை பற்றி யாராவது சிந்தித்தார்களா? அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. இப்ப அவர் கூறினார், தாங்கள் எல்லா கிராம சபை எல்லா நகர சபையிலும் வடக்கு கிழக்கில் எல்லா அத்தனை பேரையும் கேட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாத்துக்கும் எதிர்த்து தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள். அதில் பலர் மாற்றம் என்று சொல்லிவிட்டார்களா? அது எல்லா இனத்திலும் இருக்கிறது தானே. ஆனாலும் பலவற்றில் நிறைவேற்ற முடியும். அப்ப ஆனால் அவர் கலைக்கும் போது நான் சொன்னேன், அது நிறைவேறியதால் அதாவது அது தோட்ட அது இப்ப அதில் கிராம சபை நகர சபைகளில் நிறைவேற்றுவதால் அதற்கு எதிராக அதை அவர்கள் விட்ரோ பண்ண போவதில்லை, அது வேறு விடயம். ஆனால் நாங்கள் எங்கள் எதிர்ப்பை தெரிவித்தோம் என்ற அந்த வரலாறு இருக்க வேண்டும். என்னன்னு சொன்னா, நாளைக்கு அவன் வந்து சொல்லணும் தமிழர்களும் சேர்ந்து தான் இதை நிறைவேற்றினார்கள். உங்களுக்கு தெரியும், சுவிட்சர்லாந்துல ஒரு அறிக்கை எழுதினார்கள், அதை யாருக்கும் காட்டக்கூடாதுன்ட்டு 5 தமிழாக்களுக்கு தான் காட்டினார்கள். 5 தாங்கள் தெரிவு செய்தது. ஆனால் அந்த 5 பேர்ட்ட பேரையும் கீழே போட்டுக்கிறார். ஏனென்றால் நாளைக்கு ஒரு கேள்வி வந்துட்டால் தமிழாக்களும் தான் இதுல வந்தவ கலந்தவ பேசினவை என்று முடிச்சுடலாம் அந்த கதையை. ஆனால் வேற ஒருத்தருக்கும் காட்டக்கூடாது. சுவிட்சர்லாந்துல நீங்கள் யோசிச்சு பாருங்க, 5 தமிழர் தான் இருக்கணுமோ. அதே மாதிரி தான். அப்ப
இதிலும் நாங்கள் இவ்வாறான பல விடயங்கள் இருக்கின்றன. பல விடயங்கள் இப்ப இந்த கிராம சபை நகர சபை என்று சொல்கிறீர்கள். அதையும் வேண்டாம் என்று விட்டு விட்டிருந்தால், இன்றைக்கு சிங்களவர்கள் அதை கைப்பற்றியிருந்தால், இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு எதிராக அதில் ஒரு தீர்மானத்தை கூட நாங்கள் நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கு. இதுதான் நிலைமை. அப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், எங்களுடைய இறுதி இலக்கு என்ன? அதுதான் எங்களோட தீர்வு. நீங்கள் சொன்னது போல பரபரப்பாக ஓடி திரியினம் அதை அதெல்லாம் சும்மா அது இப்ப இப்படித்தான் அடிக்கடி இப்படி எத்தனை ஹிமாலய பிரகடனம் வந்த எத்தனை வந்துட்டு சொல்லுங்க பாப்போம். ஏன் எல்லாத்துக்கும் மேலாக வட்டுக்கோட்டை தீர்மானமே வலுவிழந்த ஒரு நேரம் இருக்கிறது. எப்ப சொல்லுங்க பாப்போம். உங்கள்கிட்ட நடைமுறை அரசு இருந்தது, அது அதுக்கு மேல. ஆனால் அதை பேச மாட்டார்கள் ஒருவர். ஏனென்று சொன்னால் வெளிநாட்டுக்காரனுக்கு பிடிக்காது. வட்டுக்கோட்டை தீர்மானம் அது அரசியல் கட்சி கொண்டு வந்தது, மக்கள் வாக்கு போட்டது, அதுக்கு பிறகு அந்த அரசியல் கட்சி வென்றதண்டைக்கு அது பிரச்சனை இல்லை. இப்படியான நிலைமையில் தான் எங்கள் அரசியல் போகின்றது. இப்ப நீங்கள் சொன்னது போல ஆரவாரப்பட்டு திரிகிறதால் அங்கு ஆரவாரப்பட்டு அவர்களுக்கு திரிகிறார்களே தவிர யாரை யார் இழுத்து விழுத்துவது, யாரை யார் சேர் அடிப்பது, யார் எங்க போய் கதைக்கிறார்கள், அதுக்கு முதல் நான் கதைக்க வேண்டும் என்று திரிகிறார்களே தமிழ் மக்களுக்காக அவர்கள் ஓடி திரிவதாக என்ற அறிவு சிலவளை இருக்கலாம். ஆனால் என்ற அறிவு கட்டிய வழி வரைக்கும் அது இல்லை. நன்றி அரசர்களே, நீங்கள் கூறுவதை புரிந்து கொள்கிறேன். அடிக்கடி உங்களோடு உரையாடும் பொழுது இந்த விடயங்களை பார்த்து ஏன் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார் என்ற அந்த ஆதங்கம் உங்களிடம் இருக்கின்றது. அதே ஆதங்கம் என்னிடம் இருக்கின்றது. ஏதோ ஒரு இடத்தில் ஒரு வழியை கண்டுபிடிக்கத்தான் வேண்டும். அது எப்பொழுது என்று நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நேரு குணரட்னம் அவர்களே, உங்களிடம் வருகின்றேன். ஆரம்பத்தில் கூறும் பொழுது உங்களால் கேட்கக்கூடியதாக இருந்தது எனக்கு தெரியவில்லை. தமிழ் அரசியல் பரப்பில் பரபரப்பாக திம்பு பேச்சுவார்த்தை தொடர்பாக பேசுகிறார்கள், வட்டுக்கோட்டை தீர்மானம் தொடர்பாக பேசுகிறார்கள். பேராசிரியர் ஜெயசங்கர் அவர்கள் திட்டத்தெளிவாக தமிழில் வடிவாக கூறி சென்றார். 13வது திருத்த சட்டம் உங்களுடைய தீர்வு இல்லை என்று கூறினார். ஆனால் அதை கூட புரிகின்ற அளவுக்கு நம்மிடம் ஆளுமை இல்லை என்பதை காட்டுகிறது என்றால் அதை ஒரு தீர்வு மாதிரியாக இன்னும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது யாப்பில் இருக்கின்ற ஒரு விடயம். அதை ஒரு பக்கத்தில் விட்டாலும் இப்ப அரசு அவர்கள் கூறிய விடயங்களை நீங்கள் கேட்கும் பொழுது 17வது ஆண்டில் நாங்கள் இருக்கின்றோம். இந்த போராட்டம் முடிவுக்கு வந்த பின்பு இவ்வளவு காலமும் தமிழ் மக்களால் எந்த ஒரு விதத்திலும் நகர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றன. இப்படியே தொடர்ச்சியாக சில தலைப்புச் செய்திகளை கூறும் வகையில் தமிழ் அரசியல் பரப்பில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இங்கிருந்து எவ்வாறு நகர்ந்து செல்ல போகின்றோம், என்ன வழி இருக்கிறது? இப்ப அரசு அவர்கள் கூறியது பலரும் அந்த விடயங்களை சுட்டி காட்டுகிறார்கள். ஆனால் இதற்கு என்ன வழி இருக்கிறது இதிலிருந்து நாங்கள் கடந்து செல்வதற்கு? இப்ப இது ஒரு காலத்துக்கு ஏற்ற மாற்றம் தான். இப்ப நான் உங்களுடன் இணைந்தவுடன் என்னுடைய லேப்டாப் முழுமையாக ரீபூட்ல வந்தது. ரீபூட்ல வந்தா எல்லாம் போயிடுச்சு. இன்னும் நான் திருப்பி பாஸ்வேர்ட் போட்டு உள்ள வந்து மாத்திரம் இல்லை, இன்னும் வாட்ஸ்அப்புன்ற லிங்கை திருப்பி எடுத்து அதுக்களால் உங்களோட இணைஞ்சு என்னால் அதுக்கு டைம் எடுக்கும் செட்டில் ஆகுது. ஆனால் நான் விரைவாக வந்து எல்லாத்தையும் செட் பண்ணணும். இதுக்கு நான் தயாராக இல்லாட்டி எனக்கு 15 நிமிஷம் எடுக்கும். இந்த தேவைகளுக்கு தயாரித்திருப்பது தான் மாற்றம். அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் பழைய கல்லை பழைய முட்டியிலே விற்று கொண்டிருக்கிறோம். காலம் மாறிட்டுது. கல் உண்டா இருக்கலாம், முட்டி உண்டா என்ன மாறலாம்ன்றது கூட புரியல. அரசுன்னு ஒரு விஷயம் இருக்குது, படிப்பினைகள். இப்போ நீங்கள் ஒரு தலைப்பிலேயே ஒரு விஷயத்த சொல்றீங்க, அரசியல் என்று சொன்னீங்க, தமிழ் தேசிய அரசியல் என்று சொல்லல, தமிழ் அரசியல் என்று சொல்லுவீங்க. தேசியம் விடுபட்டு இருக்கிறது. ஏன்னு சொன்னா இப்ப நடப்பது தமிழ் தேசிய அரசியல் நடக்கல, தமிழ் அரசியல் தான் நடக்குது. தமிழ் தேசிய அரசியல் நடக்கல என்ற புரிதலே எங்களுக்கு வரையில்லை. தமிழ் தேசிய அரசியல் எப்படி விடுபட்டு போயிருக்கிறது என்று சொன்னாலும், தேசிய இனம் பேசிய ஒரு இடத்தை அவர் சொன்னது ஸ்காட்லாந்து. அங்கேயும் ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டி என்ற அதுக்கு தேசியத்தை பிரதிநிதிப்படுத்தணும் என்று உருவான பார்ட்டி அங்கே இருக்கிற 60 சீட்லேருந்து ஒரு 9 சீட்டோட தான் பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்குது. ஒரு காலத்தில் 50க்கு மேலே சீட் எடுத்து கொண்டு வந்த ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டிக்கு ஏன் இந்த ஒரு 9க்கு வந்தது? ஏன் ஸ்காட்லாந்து மக்கள் அதை விட்டுட்டு லேபருக்கு போனவை திருப்பியும் என்று சொன்னால் அங்கே ஒரு செய்தி இருக்குது. இப்போ இதைத்தான் தமிழ் தேசிய அரசியலினுடைய பிதாமகன் என்ன சொல்லி தந்தார்? இயற்கையினது நண்பன், வாழ்க்கையினது வழிகாட்டி, வரலாறு என்னது வாழ்க்கையினது தத்துவாசிரியன், வரலாறு என்னது வழிகாட்டி. இதில் என்ன சொல்ல வர்றார்? நீங்கள் வரலாற்று கூட காண காலத்துக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற இதையும் பாடமாக கற்றுக்கொள்ளணும். ஏன் ஸ்கொட்டின் ஒரு பாடத்தை சொல்லுகிறது? அதுக்காண்டி ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டி விழுந்து கிடக்க போகுதுன்றல்ல, அது மீண்டும் எழுந்தி வரலாம்.
ஆனால் எழும்பி வர்றதுக்கு அதுக்கு இன்றைக்கு கற்றுக்கொண்ட பாடத்தை சரியாக புரிந்து கொண்டால் நடைபெறும். கனடாவில் இருக்கக்கூடிய கியூபேக்களும் ஒரு தேசிய ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டி, இங்கே பிளாக் கியூபேக் என்று இருக்கிறது. இந்த கடந்த தேர்தலில் தேசிய கட்சி அதிக ஆசனங்களை வென்றிருக்கு. ஏன் வென்றது? காலத்துக்கு வர்ற சவாலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை இயவாக்கம் செய்யவில்லை என்றால், உங்களுடைய கல்ல புதிய முட்டியிலே என்னென்ன மக்களுக்கு சொல்ல விரும்பவில்லை என்றால் அது நடக்காது. அப்ப இந்த தேசிய அரசியலுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் அரசியலுக்கும் இருக்கிற நிறைய குறைபாடுகளை நாங்கள் அடையாளம் கண்டால் தான் இது புரியும். இப்போ இன்றைக்கு அனுரா நம்பிக்கையுடன் பயணிக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு அனுரா போறது தமிழர்கிட்ட மட்டும்தான், முஸ்லீம்கிட்ட போகலை. ஏன்னு சொன்னால் அனுராட்ட இருக்கக்கூடிய 20 அமைச்சர்கள் உடங்கின நாங்கள் சின்ன அமைச்சரவையிட இருப்போம் என்று சொன்ன அனுரா இப்போ 23 அமைச்சர் ஆயிட்டு. அது மெல்ல மெல்ல கூடும். அது கூடுறது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆரம்பத்தில் சொன்னதை தான் நான் கடைசி வரையும் வச்சிருப்போம். இப்போ 20 அமைச்சர் 23 அமைச்சர் ஆயிட்டு. ஆனால் ஒரு முஸ்லீம் அமைச்சர் கிடையாது. 25 இருக்கிறோன்னு சொன்ன துணை அமைச்சர்கள் அதுவும் 20க்குலாம் அனுப்போம்னு சொன்னவை இப்போ 32 அமைச்சர் ஆயிடுச்சு துணை அமைச்சர். இந்த 32 துணை அமைச்சர்ல 2 முஸ்லீம் இருக்கிறது, 1 முஸ்லீம் விவகாரங்களுக்கான அமைச்சர். அப்போ அனுராவிட்ட கட்சியிலே 189 8 தான் இருக்குது. ஆனால் அவர்கள் முஸ்லீம்கிட்ட போயில்லை. இவ்வளவு காலம் முஸ்லீம்கிட்ட போய் பிரச்சாரம் செய்ய பரப்புரை எதுவும் செய்யலை. ஆனால் மீண்டும் மீண்டும் தமிழர்கிட்ட வர்றார்கள். எங்கே வர்றார்கள்? வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழர்களை, குறிப்பாக வடக்கில் இருக்கிற தமிழர்கிட்ட வர்றார்கள். இல்லை என்று சொன்னால் மலையாளத்தில் இருக்கிற தமிழர்கிட்ட போறார்கள். ஏன்? அவர்களுக்கு தமிழர்கள் மட்டும்தான் தேவைப்படுகிறார்கள். அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன காரணத்துக்காக? அவர்களுக்கு முஸ்லீம்கள்கிட்ட நம்பி போகிறதுக்கு தயாரா இல்லை. அவருடைய பயணத்திலேயே அவர்கள் அவ்வளவு தூரம் அவர்களை சேர்த்தவர் இல்லை. அங்கங்கே அவரோட நிற்கிற ஒரு 4 பேருக்கு கொடுத்துட்டு அமைச்சரை வச்சிருக்காரு. ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவருடைய வரலாற்று பின்னணியிலேயே அவர்கள் முஸ்லீம்களே ரெண்டே இல்லை. முஸ்லீம்களை உடைச்சு கொண்டு போறதும் அவர்களாக ஒன்று செய்கிறார்கள். அதை உடைச்சு சின்ன வண்ணம் வாங்கிக்கிறார்கள். அவர்களுக்குள்ள சண்டைகளே அவர்கள் சிரிஞ்சு போற மாதிரி ஆயிட்டுது. ஏன்னா அது முஸ்லீம் தமிழ் குறைபாடு. ஆனால் தமிழர்களே அவர்கள் குறிவைக்கிறார்கள். என்றால் இலகுவாக. அதனுடைய அர்த்தம் எங்களுடைய பலகீனம் தான். நாங்கள் பலகீனத்தால் நிறைந்திருக்கிறோம். இந்த பலகீனங்கள் எங்கே வருகிறது? நான் குறுக்கிடுவதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த பலவீனமான நிலையில் இருக்கிறார்கள் என்று நான் கேட்டு எனக்கு அலுத்து போச்சு. 16 வருடமாக இவ்வளவு பெரிய ஒரு வீரியம் கொண்ட தமிழினம், உலகத்துக்கே போராட்டம் என்றால் என்ன, முப்படைகள் என்றால் என்ன என்று ஒரு வரவிலக்கணத்தை எடுத்து காட்டிய தமிழினம் இன்னும் இப்பொழுது 16 ஆண்டுகளுக்கு பின்னர் பலவீனம் என்றது எப்பொழுது இந்த பலவீனத்திலிருந்து வெளிவரப் போகிறோம்? இல்ல, இங்குதான் ஒரு சவால் வருதுன்னு சொன்னால், இப்ப பாருங்கள், இது ஒரு செய்தியை சொல்லித்தருது. ஒரு தனி மனிதனுடைய ஆளுமையினால் வழிகாட்ட அவரை நம்பியவர்கள் பின்னால் நின்றதனால் நகர்ந்திருக்கிறோம் என்பது இப்பொழுது வெளிப்படும். என்ன சொன்னால், அப்படி தங்களை ஒரு இனம் சார்ந்த சிந்தனையுடன் ஒரு தேசிய அரசியலை நகர்த்துவதற்கென்று இதன்றவர்கள் ஒன்றில் கல்லறையில் இருக்கிறாங்க. அதனால நாங்கள் எவ்வளவு ஒரு பெரிய வெற்றிடத்துக்குள்ள இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் இதுக்கு பிறகும் சிந்திக்கிறோம் இல்லை. நான் இப்ப சமீப காலங்களாக இந்த படித்தவர்கள் மட்டும் ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வரையும் அதுக்குள்ள என்னுடைய உடல்நிலையால் அதுக்குள்ள போய் அதுக்குள்ள என்றளவு சவால் என்று பேசாம இருக்கு பார்த்தேன். இல்லையென்று போய் பார்த்தால் அங்கே பேசுறத பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. என்ன சொன்னால், நான் சொல்றது கல்விக்கும் உண்மையான ஜதார்த்தத்துக்கும் புரிந்து கொள்வதற்கு நிறைய இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியில் நின்று பேசுகிறார்கள். அதை என்னென்று சொல்றது கூட எனக்கு புரியாத அளவுக்கு இருக்குது. அதுக்கு என்ன ஒரு விஷயம் வருகிறோன்னு சொன்னால், இப்ப நாங்கள் நிறைய நேரம் பார்வையாளராக இருந்திருக்கிறோம். அதை அவரே சொல்லி காட்டுகிறார். என்ன சொன்னார் தலைமை, என்னை உங்களை கடவுளா பார்க்கிறேன் சொல்றார். என்னை கடவுளாக்கிட்டு தங்களுடைய பொறுப்புல இருந்து நழுவி செல்ல பார்க்கிறார்கள் என்று. அதான் அப்ப நான் ஒரு களத்தில் நின்று அந்த களத்தை எதிர்கொள்கின்ற பொழுதுதான் எனக்கு வாழ்வியல் சவாலை புரியும். இது நின்று நிறைய விஷயம் பேசப்படுகிறது. பங்காளராக மாறுவதற்கு என்ன தடுக்கிறது? என்னன்னு சொன்னால், நான் சமீபத்தில் ஒரு பார்த்தேன். நான் மீண்டும் சொல்ல வேண்டும் இருக்குது. தமிழர்கள் 800 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள். அதை சொன்னால் வறுமையாக சொல்லுகிறேன் என்பதற்காக இந்த 800 ஆண்டுகள் யார் யார்கள் இருந்தவர்கள் 1276 இருந்து தொடர்ச்சியாக இவ்வாறு மாறி மாறி வந்தோம் என்றால், நாங்கள் வந்தவன் எல்லாரும் மிதிச்சுட்டு போனான். அப்ப மிதிச்சுட்டு போக போக நாங்கள் ஒடுங்கி ஒரு மீளெழுச்சி ஒரு நீண்ட 800 வருடங்களுக்கு பின்னர் பிரபாகரன் என்கின்ற ஒரு பெரிய ஒரு பிம்பத்துக்கு முன்னாகத்தான் தமிழுடைய மீளெழுச்சியை கட்டி எழுப்பப்பட்டது. இதை சரியாக அடையாளம் கண்டவர்கள் இந்த மீளெழுச்சி முழுமை பெறுமாக இருந்தால்
இந்த நீண்ட ஒரு அடிமைத்தனத்திலிருந்து தமிழினம் விடுபட்டு போடுமன்ற பயத்துல தான் மீண்டும் அடிச்சவங்க. அதாவது ஈழத்தமிழத்தை மட்டும் அடிக்கல, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களையும் சேர்த்து தான் அடித்தவர். ஆனா அங்க இருக்கக்கூடிய தலைமைகளும் அதுக்கு இணங்கி போனது தானே பார்த்தோம். இப்ப எங்களுக்கு ஒரு புரிதல் பெற வேண்டும். இந்த மாறுகின்ற உலகத்தினுடைய இன்றைய சுழற்சிகள் இப்பொழுது பாருங்கள், இந்தியாவுடைய மாநாட்டை எப்படி பேசுறோம். இந்தியாவுடைய மாநாட்டில் 20 பேர் வந்தது உண்மை. இந்த 20 பேர்லையும் இப்ப ஏன் அனுரா போகணும்னா கட்டாயம் போவோம், இல்லாட்டி அது பகையாயிடும். என்ன சொன்னா அங்க ஒரு திரட்சியை காட்ட வேண்டிய பிம்பம் மோடி அவர்களுக்கு இருக்காது. அப்ப யார் வந்தது? பூட்டானும் ஸ்ரீலங்காவும் மட்டும்தான். பங்களாதேஷ்ல இல்ல, பாகிஸ்தான் இல்ல, மோல்டீவ்ஸ் இல்ல, அப்ப சுத்தவர் இருக்கிற நாட்டுல நேபாளம் இல்லை. ஆகவே இதை காட்டுவதற்கு அப்ப ஆசியாலையும் பெருசா இல்லை, கொரியா இல்லை, ஜப்பான் இல்லை, ஒருத்தரும் இல்லை. ஆகவே எங்க போனது? முழுமையாக போய் ஈஸ்ட் யூரோப்பில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஆக சுவிட்சர்லாந்து, ஃபின்லாந்து, பிரான்ஸை தவிர ஏனைய நாடுகள் எல்லாம் சீசல்ஸ், மொரிஷியஸ், இந்தியாவில் கயானா இப்படியான கண்ட்ரீஸ்ல வைத்த 20 நாடுகளே கூட்டு. அப்ப இந்த சவால்களுக்கு இது மாற்றத்தினுடைய இப்ப இதுதான் இந்த உலக ஒழுங்கு மீண்டும் மெட்டது பிரேசில். அது இப்ப அவருடைய மெட்ட இதுலேயும் வந்து அவர் சீனாவை அழைக்கலாது வர மாட்டார், ரஷ்யா வரை இல்லை, ஆனால் அதுக்காண்டி பிரேசில். அப்ப சவுத் ஆப்பிரிக்காவும் ஏன் விடுபட்டதுன்னு தெரியல. அப்ப இப்படி ஒரு இப்ப இந்த இணைவுகள் என்பது ஒரு புதிய சவாலே பாருங்க, ஒரு புதிய சவால். இப்ப அனுராங்க போய் நின்றாரல்லோ. அதால ஒரு விஷயம் வருது என்ன சொன்னால், மோடிக்கு தனக்காக வந்து நின்றவன். இப்ப இந்த புரிதலுக்கு என்றால் நாங்களும் ஒரு கணக்கு எல்லாம் போடுவோம். இந்த புரிதலில் எங்களுக்கு என்ன சவால் வரும்? இப்போ எங்களில் எத்தனை பேர் நிற்கிறோம்? இப்படித்தான் இன்னொன்று நிற்கிறோம். அப்ப இந்த புரிதலுக்கு ஏற்ற மாற்றத்தினுடைய வெளிப்பாடு எங்களிடம் எவ்வாறு வெளிப்படுகிறது? எங்களுடைய அரசியல் எங்கே இருக்கிறது? தமிழனுக்கு இல்லை நின்று சண்டை பிடிக்கணும். தமிழண்ட ஓட்டை யாருக்கு கூட இவன்ட்டு நான் பறிக்கலாம். அதாவது இங்கே விட்டு போனால் அர்ஜுன் அணைக்கு தனக்கு வரும், வீடு போனால் சைக்கிள் ஆகும் பார்க்கலாம். அப்ப எங்களுக்குள்ள பிரிக்கிறதுல சண்டைக்குள்ள இருக்கேக்க இந்த சைக்கிள் கேப்ல என்ன நடக்குது? என்ன கோபம் வந்தது? ஸ்கொட்லாண்டில் இருக்கிற மக்களுக்கும் கியூபெக்ல இருக்கிற மக்களுக்கும் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்திய கட்சிகள் தங்களுடைய இப்ப இதைத்தான் அவர் என்னென்று சொல்லித் தர்றார். அரசியல் என்றால் என்ன என்றதை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அரசியல் என்பது மக்கள் மீது ஆட்சியை நடத்தும் அல்லது அதிகாரத்தை செலுத்தும் விவகாரம் அல்ல. அரசியல் என்பது மக்களுக்கு சேவை பணிபுரியும் ஒரு விடயம். இதை யாரும் செய்கிறோமோ, பணிபுரிகிறோம் என்று சொன்னால் அதை சேவை செய்யறோம்னா என்ன செய்திருக்கணும்? மக்களோட போய் இருந்து பேசியிருக்கணும். கிராம போய் அந்த மக்களுடைய துன்பங்களும் துயரங்களை கேட்டிருக்கணும். கேட்டு அந்த மக்களுக்கான தீர்வை நிவாரணத்தை வழங்கி இருக்கணும். அப்படி ஒரு செயற்பாடு எங்களுடைய இந்த அரசியல் கட்சிகளால் இந்த 16 வருஷத்தில் யார் என்ன செய்தார்கள்? கடந்த தேர்தலில் ஒரு கட்சி தலைவர் வெளிப்படையாக சொல்லுகிறார், நான் இந்த 5 வருஷமா மக்களை போய் பார்க்கல, நாங்கள் அது தப்பு தான் என்ற. இது எந்த விஷயத்துக்கு தேசிய அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்து? அப்ப அங்குதான் இப்ப இந்த மக்களுடைய துன்ப துயரங்கள் என்று சொன்னால் அது எல்லா விடயங்களும். இன்றைக்கு மட்டக்களப்பில் இருக்கிற விடயத்தை ஒருவர் வந்து பேசிக் கொண்டிருக்காரு ஊடகத்தில். என்னென்னு கேட்டுக்கொண்டு வந்தால் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய இந்த வறுமையை அவர் உண்டை சொல்லுகிறார். வடக்கு, கிழக்கு, வடமேற்கு மாகாணங்கள் தான் இலங்கையில் அதிகம் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழுகின்ற மக்கள். ஏன்னா இந்த மக்கள் இந்த 3 மாவட்டத்திலேயும் தான் இலங்கையுடைய விவசாயமே தங்கி இருக்கிறது. இப்ப இந்த விவசாயம் அடி வாங்கினார் என்று சொன்னால் அப்ப அதுல இருக்கக்கூடிய சவாலை சொல்றார். இன்றைக்கு அறுவடை செய்த நேரம், இப்பொழுது இந்த நேரம் அறுவடை, வயல் அறுவடை. அப்ப அறுவடையை செய்து போட்டு அந்த மண்ணை இதை மூடி வைத்திருந்தால் சொல்லுறார், மழை தொடர்ச்சியா 4 நாளா பெய்யுது. இப்ப இந்த 4 நாளா பெய்தால் அதை அவனுக்கு பொதி கட்டி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படியே அவன் மூடி வச்சுட்டு பிறகு திறந்து பார்த்தால் அது முளை கட்டிடும். முளை கட்டினால் அதை அரிசியா விற்க இல்லாது. அப்ப அவனுக்கு ஒரு பெரும் இழப்பு வரும். இந்த இழப்புக்கான தீர்வு என்னன்னு அவர் கேட்கிறார். அப்ப அவன் ஏற்கனவே பேங்க்ல போய் கடனா வாங்கித்தான் இதை செய்யறாங்க. இப்ப அள்ளி கொடுக்குறார்கள். இப்ப கிராமமா பேங்க் திறந்து வச்சிருக்குது. வாங்கோ, உங்களுக்கு கடன் தாரேன், உங்களுக்கு பத்திரத்தை தந்துட்டு போங்கோ, கடன் தருகிறேன்னு சொல்லி அவன் இப்ப பத்திரத்தை பேங்க்ல கொடுத்துட்டான். இப்ப இதை காசை கட்டாட்டி பத்திரத்தோட வீடும் போடும். அப்ப இந்த விஷயத்துல சொல்றார், இதுக்கான தீர்வுகள் என்ன? இப்ப இந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு யாராவது அரசியல் தலைவர் போய் பேசி இந்த மக்களுக்கு என்ன வழியில அவர்களை வழிகாட்டுறது ஏறாத அரசியல் தலைமை செய்கிறார்களோ? அரசியல்ல இருக்கிற என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் தீர்வு மட்டும்தான் எங்களுடைய வேலை, ஏனையவை எங்களுடைய எந்த வேலையும் இல்லை என்கிறார்கள். இப்ப அப்படின்னு சொன்னால் தமிழ் தேசியர், இது தமிழ் அரசியல். தேசிய அரசியல் என்ன சொல்லித்தார? மக்களின் துன்ப துயரங்களில் பங்கு கொண்டு அவர்களின் சுமைகளை நாமும் தாங்கி
அவர்களின் கஷ்டங்களை போக்குவதற்கு திட்டமிட்டு செயலாற்றுவதுதான் அரசியல் வேலை என்றார். இது நடைபெறுகிறதா? அதுக்கு மேலேயும் சொல்ற, மக்களின் துன்பங்களில் பங்கெடுத்து கொள்ளும் போதுதான் அவர்கள் நம்முடன் இணைந்து கொள்வார்கள். ஏன் எங்கட அரசியல் கட்சியை விலகி போய் கொழும்புல இருக்கிற கட்சிக்கு மக்கள் வாக்களிக்கிறார்கள்? இவர்கள் மீது கொண்ட விரக்தியை எவ்வாறு வெளிப்படுத்துவது என்று தெரியவில்லை. ஏன்னு சொன்னால் மக்களின் துயரங்களில் பங்கெடுத்துக் கொள்ள இவர்கள் தயாராக இல்லை என்று சொன்னால் இவருடன் இணைந்து கொள்ள இந்த மக்கள் வருவார்கள். அவரெல்லாம் தேசிய அரசியல் என்றால் என்னென்று கோடிட்டு தந்திருக்கிறார். இந்த கோடிட்டு தருகின்ற விவகாரத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்த்தால் இங்குதான். அப்ப நான் இன்றைக்கு ஸ்கொட்லாண்டில் நடக்கிறது, கியூபெக்ல நடக்கிறது, எங்கண்ட இதுலயும் அப்படியே வெளிப்படுது. ஏன்? இதுதான் அரசியல்ல நடக்கின்ற மாற்றங்களுடைய வெளிப்பாடுகள். இது நிரந்தரம் இல்லை என்று இருக்கலாம். ஆனால் இந்த வரக்கூடிய ஒரு சின்ன விடயத்தை கூட அவன் தனக்கான வாய்ப்பாக இன்னொரு 20 வருஷத்துக்கு விளையாடுவான். அல்லாட்டி அவனுக்கு தேவைறது இந்த 5 வருஷம் தான். அதுக்குள்ள தான் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்து முடிச்சிடுவாங்க தங்கள் தொடர்ந்து நிலப்படுத்தி நகர்வதற்கு. இதை ஏற்றுக்கொண்ட உலகம் இதோடைய பயணிக்க வழிகிட்டுரும். திரும்பி இது மாற்றம் பெற்று வருகின்ற பொழுது அங்க இந்த உலகம் இருக்காது. இப்ப இன்ற மாற்றத்துக்கு ஏற்ற வகையில் எங்களை எவ்வாறு தயார் செய்வது? இப்ப எங்கெல்லாம் விரக்தி வருது என்று பார்த்தால், இளைஞர்கள் முடித்து வருகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புக்கு வசதி இல்லாத பூமி என்றால் என்ன செய்வார்கள்? நாட்டை விட்டு ஓடுவார்கள். அவர் நினைக்கிறார்கள் வெளிநாட்டில் வேலைகள் கொட்டி கிடக்கிறது, போன வேலை எடுத்துருவோம். இது ஒரு சிந்தனை. இல்லாட்டி இங்கிருந்து விட்டுட்டு இந்த காணியை வச்சுட்டு கொழும்புல போய் ஃபிளாட் வாங்கி அங்கே வேலைக்கு போகும். அப்ப இந்த மக்களுடைய இந்த சுழற்சியை அல்லது இந்த இடம்பெயர்வை ஏதாவது திட்டமிட்டு தடுப்பதற்கான ஒரு பொறிமுறை எங்களுக்கு இருக்கிறதா? கிடையாது. அப்ப இன்னொன்று சொல்றார், பெண்கள் சம உரிமை பெற்று சகல அடக்குமுறையிலிருந்து விடுதலை பெற்று ஆண்களுக்கு சமத்துவமாக கௌரவமாக வாழ வேண்டிய ஒரு புரட்சிகர சமுதாயத்தை தமிழகத்தில் அமைய வேண்டும் என்பதே எனது பேரவான்றார். இது அவர் சொல்றார். ஏனால் 2 சமூகமும் சமத்துவமான பங்காளியாக ஒரு சமூகத்தில் வருகின்ற பொழுது அந்த சமூகம் வலுப்பெறும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இலங்கையில் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு சதவீதம் ஆண்களுக்கும் இடையில பெரிய வித்தியாசம். 29.9%, 71% இருக்குது. இப்ப இந்த பெரிய வித்தியாசத்தை அதனால இலங்கை வளர்றதுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சவாலாக முன்னில் சொல்லியிருக்கிறார். இது மேற்கத்திய உலகத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமான இடைவெளி மிக ஒரு 5 விழுக்காட்டுகளை தான் இருக்கும். அப்படி இருந்தா தான் ஏன்னா இருக்கக்கூடிய மேன் பவரை மேலோ ஃபீமேல் நாங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுடைய பொருளாதாரத்துக்கான பங்களிப்பு அதிகரிக்கும். இலங்கை தீவிலேயே அது இல்லை. இலங்கை தீவில் நான் குறை சொல்ல முடியாம கிடக்குன்னு சொன்னா, இலங்கை தீவிலும் பார்க்க மோசமாக தமிழர் பகுதி இருக்குது. அதாவது யாழ்ப்பாணத்துல 18% 82% இருக்குது. அது எவ்வாறு சாத்தியம்? அந்த இந்த வீரம் பேசுகிற யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இப்படி இருக்கு. ஆனா இதிலும் பார்க்க வவுனியா மாவட்டம் இலங்கைக்கே முதன்மையா இருக்கு. 39க்கு 61. அப்ப ஏன் வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு யாழ்ப்பாணத்தில் இல்லாம போனது? இது எங்களுடைய வேலையா? யார் செய்கிறது? அரசியல்வாதிக்கு இதெல்லாம் வேலை இல்லாட்டி எங்களோட மக்கள் யார்கிட்ட போவார்கள்? அப்ப அதுக்கும் அவர் சொல்லித்தர்ற, அதாவது தன்னிறைவு பொருளாதாரம் உமது தேசிய வாழ்வுக்கு மூலாதாரமானது, தனியரசு நிர்வாகத்துக்கு அத்திவாரமானது. ஏன்னா ஒரு தன்னிறைவு பொருளாதாரம் இல்லாம ஒரு நாட்டில் இதுவும் நடக்காது. அப்ப சொன்னார், சுய நிறைவான தன்னில் தானே தங்கி நிற்கும் பொருளாதார வாழ்வுடைய சமூகமாக நமது சமூகம் உருவாக வேண்டும் என்பது எனது விருப்பம்னு சொல்றார். ஏன்னு சொன்னால் நாளைக்கு உரிமை கிடைச்சிட்டு, ஆனா சாப்பிட்றதுக்கு வழியில் எங்க விட போறோம்? குறைஞ்சபட்சம் என்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்தால் என்னுடைய காலில் நின்று என்னுடைய உரிமைகளை. அப்ப உரிமை என்று செய்கிற இந்த அரசியல், இந்த அரசியல், இன்றைய அரசியல் ஒரு தேசிய அரசியலுக்கு தேவையான எந்த ஒரு அத்திவாரத்தையும் கண்டுகொள்ளவில்லை. ஒரு சமூகத்துக்கு தேவையான கல்வி அறிவில் விழுந்து 9வது இடத்தில் இருக்கிறோம். இந்த போர் முடிவுக்கு வந்த பொழுது 2வது இடத்துக்கு கொண்டு விட்டார்கள். அதாவது 2000 கட்டி எழுப்பப்பட்ட ஒரு அரசியல் கல்வி செயற்பாட்டு முறைமை எங்களை 2வது இடத்தில் கொண்டு விட்டது. 2009ஆம் ஆண்டு 2வது இடத்தில் இருந்த எங்களை சறுக்கி கொண்டே வந்து இந்த இடத்துக்கு மாகாண சபைக்கு 2014 கல்வி அதிகாரம் கூட இருந்தது. ஆனால் சறுக்கி கொண்டு வந்து இன்றைக்கு 9வது இடத்தில், 8வது 9வது இடத்துக்கும் பெரிய இடைவெளியில் இருக்கிறோம். கல்வியில் விழுந்தாச்சு. சுகாதாரம் சவாலாகவே இருக்கிறது. முன்பே சுகாதாரத்தை திருவண்ண மருத்துவ சேவை கிராமமாக கொண்டு நேரடியாக கொண்டே மக்களிடம் சேர்த்தது. இன்றைக்கு அந்த முன்னெடுப்பு ஏன் செய்யவில்லை? இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழர்களில் 4 வைத்தியர்கள் வரை, யாழ்ப்பாணத்தில் 2, வன்னியிலே 1, மட்டக்களப்பிலே 1, 4 வைத்தியர் வரை இருக்கிறார்.
நீங்க 4 பேரும் சரி இப்ப அரசியல் தானே இருக்கிறீங்க. சரி, உங்களுடைய கட்சிகளை பேதத்தை கடந்து தமிழனாக சிந்தித்தேன் உங்களுக்குள்ள ஒரு வெள்ளி அறிக்கையை உருவாக்கி ஒவ்வொரு இடத்திலையும் இருக்கக்கூடிய சவாலுக்கு ஏற்ற மாதிரி எவ்வாறான முறைமையை கட்டி எழுப்பது. யாழ் வைத்தியசாலையில் போதனா வைத்தியசாலையில் 8 மாடி கட்டடம் கட்டி புலம்பெயர்ந்த வைத்தியருடைய ஒத்தாசையும் இணைக்கப்பட்டு அரச பணத்துக்கு மேலாளம் போட்டு டே சர்ஜரி செய்கிற அளவுக்கு உடைய கட்டி எழுப்பிருவீங்களோ. அப்ப அதை செய்ய முடியும் தானே. இப்ப ஏன் இடங்கள்ல அதுக்கு ஒரு வெள்ளி அறிக்கை இருந்தால் எல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு தான் பெற வேண்டாம், வெண்ணி என்ன செய்யறது? அப்படி என்றால் இன்றைக்கு ஒரு டயாலிசிஸ் எவ்வளவு தமிழர்களுடைய எண்ணிக்கை டயாலிசிஸ்ல தாயத்துல கூடிக்கொண்டு போகுது. டயாலிசிஸ் ஒரு ஏற்ற இயலாது, காசு கட்டணும். எங்க போறது? ஒரு டயாலிசிஸ் காசு கட்டுறதுக்கே இவ்வளவு நாள முடியாது. ஆனா டயாலிசிஸ் கிழமைக்கு 3 தரம் செய்யணும். எங்க போறோம்? அப்ப இந்த நீரிழிவு நோய் 33, அதாவது இலங்கையிலே 2 மாவட்டத்திலே அதிக நீரிழிவு நோய் கொண்டவர்கள் யாழ் மாவட்டமும் கொழும்பு மாவட்டமும். இப்ப இந்த 2 மாவட்டமும் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. 33% நீரிழிவு நோயிலால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள இருக்கிறார்கள். இப்ப இப்படியானவர்களுக்கு சரி தமிழ் சமூகத்தில் நாளைக்கு நோய்வாய்ப்பட்டு சாகிறது என்ன குறைக்கணும் என்று சொன்னா அதுக்கு ஒரு திட்டமிடல் வேணும் இல்லவா? அதை யார் செய்ய போறார்கள்? அப்ப நாங்கள் ஒரு சமூகமாக இந்த உரிமையில ஒரு பக்கம் வச்சுட்டு கீழே பார்த்தோம் என்றால் கீழே எல்லா அத்தியாரமும் சிதைஞ்சு கொண்டு போகுது. அப்ப ஒரு சமூக கட்டமைப்புன்றது இவை எல்லாம் இணைந்த ஒரு இதுதான் சமூகம். இப்ப ஒன்றையும் கண்டு கொள்ளாமல் யாரை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போறோம்? இப்ப இந்த திட்ட சிந்தனை வட்டம் எப்பொழுது வரப்போகிறது? இந்த அளவு சிந்தனையும் அந்த மனிதரிடம் இருந்தபடியத்தானே 28 துறைகளை கட்டி எழுப்பினார். நாங்க 28 துறைகளையும் கதைக்க இல்லையே. ஆக வரும் கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, இப்படி சின்ன 3 துறைகளை பற்றி தான் கேட்கிறேன். இந்த 3 துறையை கூட செய்ய முடியலையா உங்கள்கிட்ட? பிறகு நான் 28 துறைகளை பற்றி கழிச்சு என்ன பிரயோசனம் இருக்கிறது? நல்ல கேள்விதான். நாங்கள் இப்ப இங்கே நிறைய அன்பர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை உள்வாங்குவதற்கு முன்னதாக நேரு அவர்களை சுருக்கமாக ஒரு கேள்வி. நீங்கள் கூறிய விடயத்தை வைத்து பார்க்கும் பொழுது பிரித்தானியாவுடைய துணை பிரதமர் டேவிட் லாமி அவர்கள் இலங்கைக்கு சென்றிருந்தார். அங்கே தமிழ் தரப்பினரையும் சந்தித்திருந்தார். அங்கே எல்லோரும் கூறுவது போல் உங்களிடம் பிளவு இருக்கிற பிரச்சனையா இருக்கிறது, பிரிந்திருக்கிறீர்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியதை உடனடியாக எங்களுடைய தமிழ் தரப்பில் இருக்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டு நாங்கள் இங்கே சேர்ந்து வந்திருக்கிறோம் தானே என்று சொல்லி. இது எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? இது என்ன செய்கிறார்கள், என்ன செய்ய பார்க்கிறார்கள் தமிழ் அரசியல் பரப்பில்? இல்ல, அது என்ன ஒரு விடயம் என்று சொன்னால், இப்ப நாங்கள் இப்ப பிரிந்திருக்கிறோம் என்பதை நம்மவர்களே காட்டி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லாரும் ஒரே நேரம் போயிருந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையிலிருந்து காய்ச்சிருப்பார்கள். அவருக்கு முன்னாலே அவர் வேறு இடம் அறிய தேவையில்லை, நம்மளே காட்டி கொடுப்போம் உண்டு. இரண்டாவது, ஒருவர் ஏ என்று வேணும் என்று கேட்டிருப்பார், மற்றது பி வேணும் தான் முக்கியம் என்றிருப்பார், மூன்றாவது சி வேணும் என்று முக்கியம் என்று காய்ச்சிருப்பார். அப்ப இதை வெளிப்படையாக நாங்கள் இப்படி காட்டி கொடுக்கின்ற பொழுது நாங்கள் எவ்வளவு அசிங்கமானவர்களாக காட்டப்படுவோம் என்றது. முன்னர் சொன்னது, யூத அமைப்பை இங்கு சந்திக்க சென்ற பொழுது அவரே இறுதியில் சொல்லி தருகிறார். ஏன்னால் ஏற்கனவே 2 தமிழர்கள் போய்விட்டார்கள். அவர் இருவரையும் பற்றி சொல்லுகிறார். இருவரும் அப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும், ஆனால் நான் வாய் திறக்கவில்லை. ஆனால் இறுதியாக ஒன்றை சொன்னார், இப்படிதான் ஒரு சமூகத்திலிருந்து வருவார்கள். ஏ வந்து சொல்லுவார் நான் தான் சமூகத்தினுடைய தலைவர் என்று சொல்லுவார். ஆனா பி வருவான், அவனை கண்டுகொள்ளாங்க உண்டு. அல்லாட்டி ஏ சொல்லிட்டு போடுவார் நான் தான் தலைவர், பின்ன பி வருவார். அவன் சொல்றான் ஏ வந்துட்டு போயிருப்பானே, அவன் பக்கா திருடன், அவனோட காய்ச்சிட்டாங்க நான் தான் சமூகத்தினுடைய தலைவர் என்று. பிறகு சி வருவாரா வந்து சொல்லலாம் ஏயும் பியும் வந்திருப்பானே, இவன் பக்கா திருடன், அவன் இது நான் தான் என்று வரான். நாங்கள் அந்த சமூகத்தோட எந்தவித தொடர்பையும் வைத்துக் கொள்வதில்லை என்று சொன்னால், தனக்கிலே இவ்வளவு முட்டி மோதுறவனை ஏன் எங்களுடன் நினைத்துக் கொள்ள வேண்டும், அவன் தனக்கிலேயே முட்டி மோதிட்டு வந்து விட்டுருவோம் என்ற இப்படித்தானே மற்றவர்கள் சிந்திப்பார்கள். இதை நம்ம அரசியல்வாதிகளுக்கு புரிகிறதா? இது இன்றைக்கு செய்கிறார்களா? இப்ப நான் சொல்லுகிறேன், 2013ஆம் ஆண்டு 2013ஆம் ஆண்டு, அதாவது 13 வருடத்துக்கு முதல் போறேன், கனடாவில் இருந்து ஒரு விசேட குழுவை அனுப்பினார்கள். 2 துணை அமைச்சர்கள், ஒரு செனட்டர் போறார்கள் என்று சொன்னால் நேரடியாக நிலைமையை கண்டறிவோம் என்று சொல்லிட்டு போனார்கள். போய் அங்க சந்தித்து பேசிவிட்டு வந்தார்கள். இப்பொழுது வெளிவாரத்துறை நாங்களை சந்திக்கணும்ன்றது, நாங்கள் அவர்களை சந்தித்து மேலதிகமாக இவர்களை சந்தித்தால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி ஒரு லிஸ்டை அவர்களுக்கு தனித்துவமாக வெளிவாரத்துறை தெரியாம கொடுத்து அனுப்பியாச்சு. எல்லாரும் சந்தித்தார்கள். சந்தித்து விட்டு நேரம் வந்தார்கள். வந்தவுடனே சொன்னார்கள், உடனடியாக சந்திக்கணும். என்னென்று கேட்டால், நாங்கள் எல்லாரையும் கொண்டு போய் சந்திச்சோம், என்ன வேணுமென்ற 3 முக்கியமானதை சொல்லுங்கன்னு சொன்னோம். எல்லாரும் சொன்னதை குறிப்பிடத்துக் கொண்டோம். சொன்னதுக்கு பிறகு தமிழர்களாக சந்தித்த எல்லாரும் சொன்னதுல எது அதிகமாக சொல்லியிருக்கிறான்னு பார்த்தால் ஒன்று கூட இல்லைன்னா 3 எல்லாரும் ஒவ்வொரு 3 சொல்லியிருக்காங்க. இதுல இது அதிகம் என்று எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல என்றார்.
அடுத்தது சொன்னார்கள், தாங்கள் சந்தித்ததுல எல்லார்ட்டையும் நீங்க சொல்லுவதற்கு ஆதாரம் தாருங்கள் என்று கேட்டோம். அதுக்கான ஒரு ஃபேக்ட் டாக்குமெண்ட் ஒரே ஒருவர் மட்டும் தந்தார், ஏனையவர்கள் எதுவும் தரவில்லை என்றார்கள். அந்த தந்தவர் இன்றைக்கும் மதிப்புக்குரிய மன்னாருடைய மறைமாவட்ட ஆயர் ஜோசப் ஆண்டக மட்டும்தான். ஜோசப் அவர்கள் அவரே இன்றைக்கு உயிரோட இல்லை. அப்ப இப்ப எங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க, இன்னும் போனா என்ன நடக்கும். சரி, நாங்கள் உறவுகள் என்ன கேள்வியோடு வந்திருக்கிறார்கள் பார்ப்போம். நிறைய அன்பர்கள் இணைந்திருக்கிறீர்கள். அருள் கூர்ந்து கேள்விகளை மட்டும் தொடங்கள் என்று அடுத்த வாரம் நான் உங்களுக்கு சந்தர்ப்பம் தருகிறேன். உங்களுடைய கருத்துக்களை விலாவாரியாக நீங்கள் முன்வைப்பதற்கு நிச்சயமாக நான் உறுதியாக கூறுகிறேன். அடுத்த வாரம் உங்களுக்கு சந்தர்ப்பம் தருகிறேன். கேள்விகளை தொடங்கள். முதலில் இங்கே வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்பரை அழைத்துக் கொள்ளும். நான் நினைக்கிறேன் பிரான்சில் இருந்து இணைந்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். வணக்கம். வணக்கம். நீங்கள் யார் பேசுகிறீர்கள்? உங்களை அறிமுகப்படுத்துங்கள். வணக்கம், நான் ஜாலினியன். நிகழ்ச்சி வாழ்த்துக்கள். கூறுங்கள் யாழினியன். வணக்கம் ஞானியண்ணா, வணக்கம் அருள் அவர்களே, வணக்கம் நீரண்ணா. கேள்வி என்னன்னு சொன்ன, பல 2010 இருந்து காலத்துக்காக கூட்டு என்று சொல்லி தங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டை அமைக்கணும். எந்த கூட்டமே நிலைச்சதா காணல. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? தங்களோட தான் தலைமை வாங்கணும் பண்ணதா, இல்லைண்டா தங்களோட கட்சி தான் தலைமை வாங்கணும் பண்ணதா என்று கேட்டுக்கொண்டு, ரெண்டாவது கேள்வி இன்னொரு ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். இந்த ஏகே ஆட்சியை வரப்போது வந்துட்டால் பிரச்சனை, அதை நாங்கள் எதிர்கொண்டு சொல்லினோம். அந்த ஏகே ஆட்சின்றது ஒப்ப வழி வந்தது விஷயம் இருக்குன்றதை அறியணும். மற்றது வந்திருந்தால் அந்த அறிக்கையை வெளியிட இல்லையே, அதையும் கேட்டுக்கொண்டு விடைபெறும். நன்றி நன்றி. சிறப்பு. அப்படியே கேள்வியை தொடுத்தால் இலகுவாக இருக்கும். யாழினியன் பிரான்சிலிருந்து கேள்வியை தொடுத்திருந்தார். ஒன்று கூட்டு என்று சொல்றது, அதில் கூட்டு என்று சொன்னால் அதாவது நான் பெரிது நீ பெரிது என்று இல்லாமல் நாடு பெரிது என்று செய்யறதுக்கு யாருமே இல்லை என்ற நிலைதான். அந்த இழுபறைதான் இந்த கூட்டு அப்படியே கூட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு அதேதான் காரணம். அதற்காங்கால் நகரமும் இல்லை. மற்றது ஆளுமை உள்ளவர்கள், மற்றது மக்களின் நேரு அண்ணா கூறியிருந்தார், தீர்வை மட்டும்தான் பேசுவது. இப்ப டேவிட் லமியோட போய் என்ன சொல்றது? அரசியல் தீர்வு. சரி, அரசியல் தீர்வுடன் சேர்த்து மக்களின் தீர்வை பற்றி பேசினீர்களா? இந்த IMF கிறிஸ்டினா ஜோர்ஜிவா வந்திருந்தார். அவர்கள் கூட்டிக் கொண்டு போய் அந்த புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை எல்லாம் காட்டி அவர்கள் பல்வேறு திட்டங்களை தான் கதைக்கிறார்கள். நீங்கள் எந்த யார் வந்தாலும் வேறு இந்த மக்களுடைய பிரச்சனையை எங்கேயாவது நீங்கள் கதைச்சிருக்கிறீர்களா? மக்களுடைய பிரச்சனையை நிறுவன சுட்டிக்காட்ட எத்தனை பிரிவுகளை அந்த போராட்டத்திட்ட கஷ்டத்தில் அவர்கள் ஆமியை மட்டும் கொல்ல வேண்டும் என்று இருக்கவில்லையே. தனிய கண்ணி வெடி வைப்பதும் தனிய கேம்பை அடிப்பதும் என்று இருக்கவில்லையே. அது ஆனால் இங்கே என்ன செய்கிறீர்கள்? இப்போ தீர்ப்பு சொல்லி போட்டு அவங்க அங்க ஏதாவது செய்ய வலிக்கிட்டாலும் அவனை அடிச்சு ஊத்துறது, கழுவுறது, அவனை கொளுத்துறது, இதுன்றது அதுதானே செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததான் ஐக்கிய ராஜ்யம். அது நீங்கள் கேட்டது சரி, இது எனக்கும் விளங்குது. ஏக்கிய ராஜ்யத்தை பற்றி எல்லாரும் கதைச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. உங்களோட இதை பற்றி அது ஏக்கிய ராஜ்யம் கொண்டு வரணும் இல்லையா? அது வேண்டாம். நீங்கள் சரியா நடந்த, நீங்கள் பலமாக உங்களுக்கு உங்கள் நகர்வை மேற்கொண்டால் ஏக்கிய ராஜ்யம் தண்டை வாட்டில் காணாமல் போகும். அது வரவும் இல்லை. அது எனக்கும் தெரியாது சத்தியமா சொல்லி. இப்ப நீங்கள் சொன்னது போலதான் ஒரு நல்ல ஒரு கேள்வி, சத்தியமா ஒரு சூப்பர் கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். உதை வச்சு கொண்டுதான் இப்ப தமிழ் அரசியல் ஓடிக்கொண்டிருக்கு. இப்ப அன்றைக்கு நான் இதுல சொன்னேன், தமிழ் தேசியம் என்றால் என்ன? ஒரு வரியில சொல்லணும். இப்ப நடக்கிறத வச்சு கொண்டு பார்த்தால் தமிழ் தேசியம் என்றால் என்னென்றால் ஐக்கிய ராஜ்யத்தை பற்றி கதைக்கிறது, சுமந்திரனை எதிர்க்கிறது. இது ரெண்டும் தான் தமிழ் தேசியம். எங்க பார்த்தாலும் நீ என்ன செய்த? 14 வருஷமா அவனை எதிர்க்கிறது பிரச்சனை இல்லை. நீ என்னது செய்த? மக்கள் துரத்தி அடிச்சுட்டார்கள். பேருமே அவனை பற்றி நீங்கள் செய்யறத கதையுங்கோவர், நீங்கள் என்ன செய்யணும்ன்றதுன்னா அது அவங்க காணாமல் போயிடுவாங்க. நேருவர்கள், உங்களிடம் வருவதற்கு முன்னதாக இன்னும் ஒரு அன்பரை உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் உங்களிடம் வரலாம் என்று நம்புகிறேன். புரிதா? நீங்கள் சுமந்திரன் அடிச்சு கலாச்சாரம் சுமந்திரன் போய விட்டா இங்க வந்து நிறைய பேரை சேர்த்து கொண்டுதான் ரகசியம் வெளிநாட்டு தூது தந்தைய களவா கதைக்கிறதும் களவான செயல்பாடும். இப்ப நான் கேட்கிறேன் கேட்டால் அங்க இருக்கிற வேறு செயல்பாடு ஒருத்தையும் சரியில்லை. ஏன் இந்த புலம்பெயர் தேசத்தில இருக்கிற புத்திஜீவிகள், கல்விமான்கள் உங்கள் எல்லாராலையும் சேர்ந்து ஒரு ஜூமில எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் கதைச்சு சரியா ஒரு கட்டமைப்பை செயல்படுத்தி உங்களால செய்ய முடியாது. அங்க இருக்கிற புல அவை சும்மா ஓடிக்கொண்டிருக்கணும், அங்க விஜயம் ஓடிடும், விடுங்கோ அவையில விடுங்க. எந்த ஒரு கட்சியும் போனா ஒரு தரம் போனா
நீங்களே புலம்பெயர் தேசத்துல இருக்கிற புத்திஜீவிகள் கல்வியாளர்கள் ஏன் இதை செய்யல? இதை செய்யுங்கோ, அப்ப அதே கதையில விடுங்கோ. இப்படியே கதைச்சு எல்லாரும் பைத்தியம் முடிச்சு சாக போயிடும். ஒரு தரம் ஒண்ணும் செய்யல, ஒரு தரமே ஒண்ணும் செய்யல. அங்க இருக்கிறவன் செய்யல, வெளிநாட்டுல இருக்கிறவன் செய்யல. என்ன பார்த்தோம்னா அதான் தெரியுது. எல்லாரும் கதையில தான் காலம் போகுது. அதை செய்யுங்க தயவு செய்து. எல்லா புத்திஜீவிகளும் சேர்ந்து எல்லாரும் நீங்கள் அவருக்கு சொல்லுங்க, நாங்கள் எங்களை இனத்துக்காக நீங்களும் பயணிக்கிறீங்கள் இனத்துக்காகலோ, அப்ப நாங்க சொல்றோம் எல்லாமா கதை எல்லாரும் வரணும். எல்லா கட்சியும் கூப்பிடுங்க. நீங்கள் எல்லா தமிழர்கள் நாங்க தேசியம் பயணிக்கிறோம் சொல்ற எல்லா கட்சியும் நீங்க கூப்பிடுங்க. ஒரு அணியில ஏன் சிங்களவனுக்கு செய்யலாம்னா ஏன் நீங்க வெளிநாட்டுல இருக்க இவ்வளவு வலிமையான புத்திஜீவிகள் கல்விமான்களால் செய்ய முடியல? எனக்கு உங்களை எல்லாரையும் மீதுதான் போகும். புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற கல்வியாளர்கள் கட்டமைப்புகள் எல்லாரையும் மீதுதான் கடும் போகும். நன்றி. நன்றி. புனித நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். நான் அடிக்கடி கூறுகின்ற விடயம் புத்திஜீவிகள் நீங்கள் கொஞ்சம் அதை விரிவாக கூறியிருக்கிறீர்கள். புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளில் சொகுசாக இருக்கின்ற புத்திஜீவிகளை ஏதாவது செய்யுங்கள் என்றுதான் நீங்கள் இப்பொழுது கூறியது போல் எனக்கு அப்படியே பட்டது. நன்றி உங்களுடைய இந்த கேள்விக்காக. நேரு அவர்களே, நீங்கள் வாருங்கள். முதலில் யாழிலியன் கூறிய விடயத்துக்கு நீங்கள் வாருங்கள். முதலில் கூட்டு தொடர்பாக அவர் கூறியிருந்தார், ஏக்கிய ராஜ்யம் தொடர்பாக கூறியிருந்தார். இப்பொழுது புனித அம்மா அவர்கள் கேட்டிருந்தார், வெளிநாடுகளில் இருக்கின்ற புத்திஜீவிகள் ஏன் ஒன்று சேர்ந்து நீங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்க முடியாது என்று கேட்டிருக்கின்றார். கூறுகள். யாழினியன் கேட்டல் என்னன்னு சொன்னால், ஏன் இப்ப இது ஒன்றுதான். இப்ப தேசியம் சார்ந்த அவர் சொன்னதுன்னா, இலட்சியத்தால் ஒன்றுபட்டு உறுதி பூண்ட மக்களே வரலாற்றை படைப்பார்கள். அதான் உண்மை. அதாவது மக்கள் ஒன்றாக திரட்சி அடையவில்லை என்று சொன்னால், திரட்டவில்லை என்று சொன்னால் மக்கள் தாங்களாக திரள மாட்டார்கள். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் ஒரு புள்ளியில இணைக்கப்படுகின்ற முறையில் அந்த காலத்துக்கு ஏற்ற வகையிலான ஒரு திரட்சி வடிவங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அவ்வாறான மக்கள் ஒன்று திரட்ட முடியும். ஆனால் இப்போ என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த ஒரு புள்ளியில இருக்கிற சிக்கல் என்று சொன்னால், அந்த தேசியத்துக்கான வடிவம், அந்த இலட்சியம் என்ற வடிவம் என்று கேட்டால் ஏ வடிவம் என்றால் பி வடிவம் என்ற சி வடிவம். இப்ப மக்களே என்ன செய்யறோம்னா, ஏ வடிவத்துக்கா பி வடிவா சி வடிவத்துக்கா பிரியும் கொண்டு கேட்டா மக்கள் பிரி அதுக்கு மக்களே அப்ப என்னென்ன மக்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள்? இப்ப இதுதான் நம்மளுடைய அந்த மூலத்தில் இருக்கக்கூடிய சவால். அப்ப அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், இதைத்தான் யாழ்னியன் இதா பார்த்தாண்டால், இப்ப கூட்டுகள் அடிக்கடி இடம் மாறுது. நாங்கள் ஒரு நேரம் ஒன்று ஒரு கோஷ்டி சேர்ந்துட்டு இது கொள்ளைக்கான இணைந்த இதென்று சொல்றோம். அப்படி கொள்ளை என்று சொன்னால், கொள்ளையில இணைந்துட்டோம் சொன்னால் பிறகு அதுல மாற்றம் இல்லை. ஏன்னா நாங்கள் கொள்ளையை தெளிவாயிட்டோம் இல்லைன்னு பார்த்தால் அது திடீர்னு கூட்டு மாறிக்கிட்டுது. இங்க இருக்கிற அங்கல போறார், அங்க இருக்கிற இன்னொரு போறார். அப்ப அப்படி போறான்னு சொன்னால் அந்த அர்த்தம் ஒருதரும் கொள்கையில் தெளிவாக இல்லை. அப்ப அவர்களுக்கு இலட்சியம் இல்லை. இலட்சியம் இல்லாத இடத்துக்கு என்னென்ன மக்கள் ஒன்றுபடுவார்கள்? இதுதான் சவால். அப்படின்னு சொன்னால் இதை கடந்து யோசிக்க வேண்டும் என்றது புனிதானுடைய கேள்வி. இப்ப யாழ்னியனுக்கு இன்னொன்றே வர்றேன். இப்ப இந்த ஏக்கிய ராஜ்யம் என்று பேசுகின்ற விஷயம், அதே என்னன்னு சொன்னால், ரணில் உருவாக்க முனைந்த, அதாவது 2015 பாராளுமன்றம் அமைந்தவுடன் பாராளுமன்றம் ஒரு யாப்பு சபையாக மாற்றப்பட்டது. யாப்பு சபையாக மாற்றப்பட்டு அது 6 குழுக்கள் உருவாக்கப்பட்டு அவை யாப்புக்கான விடயங்களை உள்ளடக்கங்களை உள்வாங்கி கொண்டது. பிறகு அதை ரணிலின் அலுவலகத்தில், பிரதமர் அலுவலகத்தில் வச்சு சுமந்திரன் அதுக்கான விருப்ப மாற்றங்களை செய்து ஒன்று உருவாக்கப்பட்டது. சுமந்திரனுடைய கனவு அது அப்படியே வரும் என்று சொல்லி ரணில் காலத்திலேயே ரணில் அதை பாராளுமன்றத்தில் கொடுத்து நகர்த்தியல, அப்படியே அதை உருவாக்கி போட்டு. அப்போ 3-2 பெரும்பான்மை இருந்தது, ஆனால் நகரையில் அப்படியே விட்டாச்சு. அப்ப இப்ப அதே அனுரா எடுத்து கொண்டு வருவார் என்று சுமந்திரனுடைய ஒரு கனவாக இருந்தது. ஆனால் அனுரா அதை செய்வதாக இல்லை. அதை இப்பொழுது அவருக்கு நேரடியாக அந்த நேரம் கதிரைக்கு வரும் வரையும் அனுரா அதுக்கு எதிர்த்து பேசவில்லை. அதான் நடந்தது. இவருடைய கனவுல இருந்தது. இப்பொழுது அது வெளிப்படையாக அவர்களுக்கு சொல்லியாச்சு. சாணக்கியனும் சுமந்திரனும் போய்க்க அது இல்லை, அதை கடந்ததுதான் யாப்பு என்று சொல்லியாச்சு. இப்ப அந்த விஷயம் சுமந்திரன் சொன்னபடியே எங்கள் ஒரு பகுதியினர் அதுதான் தரப்போது, அதை ஏக்கிய ராஜ்யம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அனுரா தரப்பு எவ்வாறான யாப்பை சிந்திக்கிறதுன்னு சொன்னால், ஏற்கனவே இருந்த யாப்போல் அதில் ஐக்கிய ரணில் காலத்தில் உருவாக்கப்பட்டதிலேயும் சில பகுதிகளை அவர்கள் வாங்கலாம். ஆனால் அதை அவ்வாறு கொண்டு வருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பது வெளிப்படையாக இவர்களுக்கும் சொல்லியாச்சு. இப்ப என்ன அவர்கள் ஒரு இதுக்குன்றது சொன்னால், அவர்கள் உருவாக்க போற யாப்பிலே அவர்கள் ஒன்றைத்தான் சிந்திக்கிறார்கள். தாங்கள் வந்த இந்த அரியாசனையை தொடர்ந்தும் தக்க வைப்பதற்கு எவ்வாறான ஒரு பொறிமுறை தேவைப்படுகிறது, அந்த பொறிமுறையில் தாங்கள் காண ஒரு யாப்பை அவர்கள் சிந்திக்கிறார்கள். அவ்வாறான ஒரு யாப்பை தான் அவர்கள் உருவாக்கவும் முனைய போகிறார்கள். அந்த யாப்புடைய வடிவத்துக்கு தான் இந்த இது இருக்குது. ஆகவே நாங்கள் பழைய கதையை இப்ப கதைச்சு கொண்டிருக்கிறோம் என்றால் இப்பத்த மாற்றத்தை சரியான புரிதலுடன் இல்லாமல் இருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய அர்த்தம்.
அவை இன்றைய நிலையில் அவர்கள் எல்லா அந்த இதுவரை உருவாக்கப்பட்ட எல்லா யாப்புகளுக்களையும் ஒரு கலவையாக தங்களுக்கு ஏற்புடையதாக, அதாவது இப்பொழுது ஏறிய அரியணையில் தாங்கள் தொடர்ச்சியாக இருப்பதற்கு ட்ரில்வின் சில்வானுடைய கதையில் சொல்வதானால் 20 ஆண்டுகளுக்கு நாங்கள் ஆட்சியில் இருப்பதற்கான முறைமையை தேடார்கள். அதனுடைய ஒரு பக்கம்தான் அவர்கள் கொண்டு வர விரும்புகின்ற அரசுக்கு எதிரான பயங்கரவாதம் என்கின்ற போர்வை. இதற்கு முன்னர் இருந்தது பயங்கரவாத தடை சட்டம், அதாவது நாட்டுக்கான மக்களுக்கான பாதுகாப்பு என்ற ஒரு போர்வை. இப்பொழுது அவர்கள் வெளிப்படையாக சொல்றார், அரசுக்கு, அதாவது அரசை பாதுகாப்பதற்கான ஒரு பயங்கரவாத தடை சட்டம், அதாவது அரசுக்கு எதிரான எந்த ஒரு செயற்பாடு எந்த வடிவத்தில் எடுத்தாலும் ஒரு நடவடிக்கை எடுத்து அதை முடக்குவதற்கான ஒரு இதை சிந்திக்கிறார்கள். அந்த சிந்தனை என்னென்னு சொன்னால் பயங்கரவாதத்தை எதிர்கொள்வதற்கல்ல, தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு சட்டம் மூலம் அதுக்கு இவ்வாறான வடிவத்தை கொடுக்க முனைகிறார்கள். இது ஆபத்தானது. இது அதிகம் பாதிக்கப்படுவது சிங்கள மக்கள். அவை இந்த காலத்துக்கேற்ற மாற்றத்தை கிரகித்து அவர்கள் எந்த திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சரியாக அனுமானித்து அதற்கான திட்டமிடலை தமிழர் சார்ந்து செய்யக்கூடிய வலுநிலையில் நாங்கள் இல்லை. இதுதான் ஆபத்தானது. இது மிகவும் மோசமான ஆபத்தானது. இதற்காக தங்களை அவர்களுக்கான உலக புறநிலை அவர்கள் இதை இன்னொரு 5 ஆண்டுகள் இருக்கிறது. அதுக்கு பின்னர் அந்த இடத்துக்கு போகின்ற பொழுது அவர்களுக்கு காக்கக்கூடிய ஒரு உலக புறநிலை கூட அவர்களுக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. இந்த புறநிலை அவர்களுக்கு இந்த இடத்தை இலகுவாக கடந்து செல்வதற்கு அனுமதித்து விடும். அப்ப நாங்கள் இப்ப சும்மா சொல்றோம் தேசியத்தினுடைய அவரிடம் இருக்கக்கூடிய அந்த தொலைநோக்கு பார்வையுடனான திட்டமிடல் மிகவும் சவாலுக்குள் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் புரியக்கூடியவர்கள். ஏன்னா இதுக்கு இப்ப புனிதா கேட்ட விஷயம் அங்கதான் வருது. இப்ப இதுக்காண்டி தமிழ் மக்களை முழுமையாக தயார் செய்து எல்லாம் போக முடியும் வேண்டாம். இல்ல, எப்போதும் திட்டமிடலும் செயற்பாடு சொல்லுக்கு முதல் செயல் இருந்தாக வேண்டும் என்ற செயலுக்கு பிறகுதான் பேச வேண்டும். இன்றைக்கு அரசியல், இன்றைய தமிழ் அரசியல் என்ன செய்யறோம்னா நிறைய பேசுகிறது, ஆனா ஒன்றும் செய்யதில்லை. அப்ப இப்பொழுது நாங்கள் ஒரு செயற்பாட்டு வடிவத்தை சிந்திப்பதை பற்றி இதுதான் புனிதானுடைய பார்வையாக. நிச்சயமாக நன்றி. நாங்கள் இன்னும் நிறைய அன்பர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்கள் உள்வாங்கும். சிவா, சுருக்கமாக கர்ஃபல்ட் இருந்து இணைந்திருக்கிறீர்கள், பிரித்தானியாவிலிருந்து சுருக்கமாக உங்களுடைய கேள்வியை தொடங்கலையா? வணக்கம். வணக்கம். நான் இப்ப கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் நல்ல பதில்களாக இருக்கிறதா? அதே போல நான் கேட்கிறேன், இப்போது இந்த தமிழ் இலங்கை நாமல் ராஜபக்சரி JVP கூப்பிட்டு இந்தியா இப்போது கூப்பிட்டு கதைத்திருக்கிறார்கள். ஏதோ ஒன்றை மாகாண சபை 13 கொடுக்க போகிறேன், இதுதான் என்று சொல்லி ஒன்றை கொடுக்கத்தான் போகிறார்கள். ஏதோ ஒன்றை அவர்கள் ஒரு அழுத்தம் கொடுத்தபடியால் தான் அவர்கள் இப்போது இங்கே இந்த மாகாண சபையை நடத்த சொல்லி நாமல் யாழ்ப்பாணத்தில் நடத்த சொல்லி கேட்பதும் மற்றது JVP அதற்கு இணங்கி இருப்பதா போலவும் ஒரு சூழ்நிலை உருவாகி, இந்த நேரத்தில் ஏன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நீங்கள், ஏனென்றால் தேசிய தலைவர் கூட ஒரு இடத்தை சொல்லியிருக்கார், நீ உங்களை நம்பி நான் இதைக்கு ஒத்துக்கொள்ளுகிறேன் என்றது போல, இந்தியாவிடம் ஒத்துக்கொள்ளுகிறேன் உங்களது ஒப்பந்தங்களுக்கு என்ற போல, நான் இந்த 13வது தளத்தை இப்போது இருக்கிற நிலையில் 13வது தளத்தை முழுதாக நிறைவேற்றுவதற்கு நாங்களும் ஒத்துக்கொள்ளுகிறோம். அது சரியாக நடைபெற்றால் நாங்கள் எங்களது மற்றவர்களை பேசி தீர்க்கலாம் என்று அப்படி ஒரு சொல்லக்கூடிய துணிவே இதுவரை கஜேந்திரகுமாருக்கு வரவில்லை. நல்ல ஒரு கேள்வி. நான் நிச்சயமாக அவரிடமிருந்து அதற்கான பதிலை எடுக்கிறேன். நன்றி சிவா. மற்றவர்களை நாங்கள் உள்வாங்க வேண்டும். நன்றி. தானே என்பதை என்ன நினைக்கிறீர்கள்? நல்ல கேள்வி. நிச்சயமாக நான் இந்த விடயம் எப்பொழுதுமே நானும் இங்கே அடிக்கடி வலியுறுத்தி கொண்டு வருகின்ற விடயம். இந்த விடயம் ஒரு கடினமான விடயம் இல்லை, அவர்கள் பதில் கூறலாம். சரி, மற்றவர்களை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு உங்களுக்கான பதிலை கொண்டு வர இருக்கின்றேன். எடிசன், வணக்கம் அனைவருக்கும். எனக்கு ஒரு வணக்கம் என்றால் எனக்கு ஒரு தொகுப்பு கேள்வி என்று கேட்டால், இந்த தமிழ் தேசியத்தை பற்றி இப்ப நாங்கள் பேசிக்கின்றோம் என்று கேட்டால், அப்ப தமிழ் தேசியத்துல இருக்கிற ஒரு குழப்பம் இன்றைக்கு புலம்பெயர் தமிழர்களுக்கு இடையில ஒரு தெளிவை பெறுகின்றது என்று கேட்டால், 2009ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு இருந்த தமிழ் தேசியம் கிட்டத்தட்ட 1976ஆம் ஆண்டு காலங்களில் இருந்து 2009ஆம் ஆண்டுக்கு இந்த தமிழ் தேசியத்துக்கும் அப்ப போர் மௌனிக்கப்பட்ட அப்புறம் இருக்கிற தமிழ் தேசியத்துக்கும் இடையில உள்ள தமிழ் தேசியத்தை புலம்பெயர் தமிழர்கள் நல்ல தெளிவாக விளங்குகின்றார்கள். அப்படி இருக்கே இன்றைக்கு தமிழர்தாயத்துல எங்களுடைய 2 கட்டமைப்புகள் செஞ்சோலையும் காந்தருவன் அறிவுச்சோலையும். இப்ப அங்குள்ள ஒரு தம்பியரால் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு அவருக்கு இருந்த வயசு 6 வயசு. அவருக்கு இன்றைக்கு கிட்டத்தட்ட 24 வயசு ஆகுது.
இன்றைக்கு அந்த தம்பி வந்து ஒரு வேலைக்காண்டி வேலை தேடிக்கின்றார். இப்ப அவர்கள் இருந்த அந்த அறிவு சோலை காந்தர் உணர்வு சோலை மற்றும் செஞ்சோலையில வந்து 25 ஏக்கர் காணி வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அது வந்து அதுல இருந்த காணிகள்ல வந்து ஒரு சில பகுதி வந்து உறுதி வச்சிருந்தவர்கள் சொல்லி அவர்களுக்கு திரும்ப அந்த காணி வந்து வழங்கப்பட்டிருந்தது. அந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து 4 ஏக்கர் 1/4 ஏக்கர் காணி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் வந்து அவர்களுக்கான ஒரு வேலையை வந்து உருவாக்குவது வந்து கடும் சவாலை வந்து எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க வந்து இன்றைக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அந்த அமைப்பில் உள்ள நபர்கள் வந்து தேசியத்தினுடைய நிதியை வந்து அளவுக்கு அதிகமா வச்சுக்கொண்டு இன்றைக்கு அந்த அமைப்புகள் இருந்து தாங்களே வந்து தக்க வைக்கிறதுக்கான அரசியல் வேலையைத்தான் செய்கிறார்கள். அப்ப இந்த தமிழ் தேசியம் என்ற போர்வையில இப்ப அரசாங்கம் வந்து அடிக்கடி சொல்லுவேன், தேசியம், சுயநிர்ணயம், தன்னாட்சி, இதை கேட்டு உங்களுக்கு இன்னைக்கு பிடிச்சே போயிட்டு என்ன கேட்டா தாய் தேசத்துக்கு இந்த வார்த்தையில நீங்க யோசிக்காதீங்க. அது வந்து தேசிய கட்டமைப்பு இருந்த காலத்தோட அது முடிஞ்சது. அப்ப இன்றைக்கு இங்குள்ள புலம்பெயர் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு புலம்பெயர் தமிழர்களும் நாங்கள் இன்றைக்கு என்ன சொல்றோம் என்று கேட்டால், நீங்கள் வந்து உங்களுக்கான அரசியல் சொல்லுங்க. இங்க புலம்பெயர் தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு அமைப்புகளும் உங்களுக்கான அரசியல் அமைப்புகள் உங்களுக்கான தேசியம் சொல்லுங்க. அதை விட்டுட்டு இன்னும் தமிழ் தேசியம் என்ற போர்வையில வந்து மக்களை ஏமாத்துறீர்கள் என்பதை கேட்டு நன்றி, வணக்கம். 2 கேள்விகளுக்கான பதிலை கேட்போம். அரசோகள் நீங்கள் வாருங்கள். உண்மைதான். இப்ப புனிதா கூறியது போல முதலில் அது அந்தந்த துறைசார் நிபுணர்கள் அதில் பேச வேண்டும். ஒன்று, அந்த மக்களுக்கு எது தேவை எது தேவையல்ல, எது தேவையானது என்பதை அவர்கள் ஆய்வு செய்துதான் முடிவு செய்ய வேண்டும். இது அப்படி அல்ல. தடி எடுத்தவரெல்லாம் தண்டல்காரன் மாதிரி ஒவ்வொரு டிக்டாக்காரன் திறக்கிறார் சும்மா, அதுல திறந்து போட்டு அதை விட்டார் இதை விட்டார். தேசியம் எங்க இருந்து தேசியத்தை கதைக்கிறாங்கன்னு பார்த்தால் வெளிநாட்டுல இருந்தான் தேசியம் கதைக்கிறான். ஏன்னா அங்க தாயகத்துல போய் இருந்து கதைக்கிறீங்க என்ன பயம்? அங்க இருந்து கதைக்கிறார். கயந்திரமார் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சுக்கொண்டு தனிநாடு காணலாம் என்று ஆக்கள் வச்சு நாங்கள் என்ன செய்யலாம்? அது 6வது திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு போனாக்கள், அதுக்கு மேல அவர்கள் அலுவலகத்துக்கும் செய்ய முடியாது. அவர்கள் இப்ப சிவா சொன்னது போலதான் 13வது திருத்த சட்டத்தை முழுமையா நிறைவேற்ற சொன்னாலே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பிரச்சனையா தான் முடியும். இப்ப சிவசங்கர் மேனர் வந்திருக்க என்னன்னா, இந்த பாத் ஃபைண்டர் என்ற அமைப்பு வந்து இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் நடத்துற இடத்துல வந்த இடத்துல அவர் டெய்லி மிரருக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப அவங்க எல்லாத்தையும் கையழுவிட்டாங்க. கழுவிட்டு என்ன சொல்றாருன்னா, 13வது இலங்கை இன்டர்னல் பிரச்சனை, அது உள்நாட்டு பிரச்சனை, அதை அவியலை தீர்த்துக் கொள்ளுவேன், எதுவும் உதவி கேட்டா நாங்கள் செய்வோம். தமிழர்கள் என்று சொல்லிக்க அவர் தமிழர்களை பற்றி திரும்பியும் பார்க்கவில்லை. அது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக நீங்க பார்க்கவில்லை. அதாவது இலங்கையினுடைய யாப்பில் இருக்கின்ற என்றால் அது உள்ளக பிரச்சனை தானே? உள்ளக பிரச்சனை. உள்ளக பிரச்சனையில் தமிழர்களுக்கு எது கிடைத்து விடக்கூடாது என்பதில் என்றால் தமிழர்களுக்கு எது கிடைத்து விடக்கூடாது என்பதில் தமிழர்களே தெளிவாக இருக்கிறார்கள். அதை நீங்கள் சில வேளை மருந்து கசப்பாகத்தான் இருக்கு, அதை நீங்கள் குடிக்கத்தான் வேணும். சில வேளை இப்படி தமிழர்களுக்கு எதிராக செயற்படுகிறார்கள் என்றதை நீங்கள் துணிஞ்சு சொல்லத்தான் வேணும். துணிச்சல் முதலாவது முக்கியம் உங்களுக்கு. அதாவது எந்த ஒரு போராட்டத்துக்கும் போராட்டம் என்றது அந்த கருத்தின் போராட்டம் என்றால் என்ன? அடுத்த வரை சந்தோஷப்படுத்துறது ஒரு போராட்டம் இல்லை. போராட்டம் போராடி பெறுவது வாழ்க்கையே ஒவ்வொரு நாளும் அது போராட்டமாகத்தான் போகும். அது அனிமல் கிண்டத்தில் அதுதான். ஆனால் அதையே மற்றவரை சந்தோஷப்படுத்துறது என்று யோசிக்கிற ஒரு கூட்டத்தோட போராட்டத்தை நகர்த்த முடியாது. அதான் நீங்கள் எல்லாத்தையும் புறம் தள்ளி இப்ப சிவா கேட்டது போல கயந்திரமார் இதற்கு இந்த 13க்கு மேல போய்த்தான் எங்க கதைச்சது தமிழ்நாட்டில். அதுக்கு என்ன செய்தார்கள் தெரியும் தான் உடனடியா. இது ஒரு கடினமான விடயம். அவர் தெளிவாக நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம், நடைமுறைப்படுத்த சொல்லுங்கள் என்று சொல்வது கடினமான விடயமா? இல்லை, அது உண்மையில் என்னென்று சொன்னால் இவர்கள் நடைமுறைப்படுத்தாவிட்டால் நாளைக்கு ஜேவிபி நடைமுறைப்படுத்தினால் ஜேவிபிக்கு மக்கள் வாக்களிப்பார்கள், அவ்வளவுதான். நீங்கள் உங்கள் கடமையை செய்ய மறக்கும் போது இன்னொருவன் அந்த இடத்தை உங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நீங்க தவற விடும் போது இன்னொருவன் அந்த சந்தர்ப்பத்தை எடுக்கும் போது அவனுக்கு வாக்குகள் கிடைக்கும், அவன் நாடாளுமன்றம் போவார், உங்களை இருக்கிறதும் இல்லாமல் போகும். இப்ப என்னென்று சொன்னால் மக்களிட பிரச்சனையை ஒன்றை பற்றி எதை பற்றி நீங்க கலைக்க இங்க எல்லா இடத்தையும் நீங்க பாருங்க. ஒரு அமைப்புகள் இருக்கு, என்ன கலைக்கிறார்கள்? இனப்படுகொலை, மற்றது நீதிக்கான போராட்டம், அது தேவை. அதுக்கு அப்பாலே ஏதாவது சிந்திச்சு பார்த்துக்கலாம். இந்த மீனவர் போராட்டம் எத்தனை தடவை நான் இதில் கலைத்திருக்கிறோம்.
இந்த அமைப்புகள் ஏதாவது வாய் திறந்திருக்கிறதா? ஏதாவது உண்டு வாய் திறந்திருக்கிறதா அமைப்புகள் என்று இருக்கிறது? ஏன் அது அந்த அந்த மக்கள் கேள்விதான் நேரு அவர்களிடம் செல்வதற்கு முன்னதாக தங்கராஜா, நீங்க வணக்கம் இருக்கும். வணக்கம் வாங்க. நான் என்ன பாக்குறேன்டா பாவன் நரேந்திரன் அவர்கள் சங்க சின்னத்தில் போட்டியிடும் போது கஜேந்திரகுமார் அவர்கள் தலைகளாக நின்றார். இதெல்லாம் கூடாது, எல்லாம் பிழையான விஷயம் என்று சொல்லி தானொரு வேதம் மோதினார். பிறகு சங்க சின்னத்தை மற்றவர்கள் கையில் எடுக்கும் போது அவர்களோட கூட்டு சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டார். திரும்ப அந்த கூட்டணி தமிழ் இன துரோகியான சுமந்திரனுடன் போய் கூட்டு சேர்ந்துள்ளது. அவர்கள் அங்கு அதாவது மக்களால் தூக்கி எறியப்பட்ட சுமந்திரனுக்கு பின்னால் போய் நிற்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு படுது. அது என்ன லாபமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று எனக்கு ஒரு விடை வேணும். அடுத்தது ஏற்றாண்டொரு அமைப்பு தனது காலை ஆழமாக பதித்து நிலவும் புலமும் சேர்ந்து வேலை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டு மிகவும் ஆழமாக செயல்படும் பட்சத்தில் அதுக்கு சார்பாக இணையாக தானும் ஒரு அமைப்பை தமிழ் பேரவை உருவாக்கி அதுல பொது சபை வரப்போது அது இது கணக்கெல்லாம் காய்ச்சி கொண்டிருக்கிறார். அப்ப கஜேந்திரகுமார் சுமந்திரன் எங்களுக்கு தமிழின துரோகி என்றதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ற நாங்கள் பலர் எப்படி அனுராவை நாங்கள் விட்டு கொடுப்போம், அவருக்கு டைம் கொடுப்போம் என்று கதைக்கிற ஆக்கள மாதிரி இவரையும் கஜேந்திரகுமாரையும் தமிழ் தேசியவாதியாகவும் நமக்காக எமது பக்க நிற்பவராகவும் வர்ணித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் தருகிற பதில் என்ன? இந்த ஏற்ற அமைப்பை எப்படி நாங்கள் இன்னும் ஆழமாக கொண்டு சொல்வதற்கு நீங்கள் மக்களுக்கு கொடுக்கிற அறிவுரை, இதைத்தான் கேட்க விரும்புகிறேன். நன்றி. நன்றி நன்றி ரவி, இணைந்து உங்களுடைய கேள்வி நேரு அவர்களை நீங்கள் வாருங்கள். ஒரு விஷயம் என்றால் நாங்கள் திருப்பி ஒரே இடத்துல வந்திருக்கோம். அதாவது தீர்வு இதோட தமிழ்நாட்டு பிரச்சனை முடிஞ்சிடும், அதை உண்டுதான் எங்கள்கிட்ட இருக்கிற குறைபாடு என்று பார்க்குறோம். இங்கதான் நாங்கள் பெரும் தவறு இழைக்கிறதாக நான் சொல்லுவேன். என்றால் ஏன் எங்களுடைய மக்கள் இடம் இன்றைக்கு எங்களோட மக்களை சென்றால் வென்றெடுக்கலாம்? நாம சொன்னதானே பலகீனம் என்ற ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு காரணம் என்றால் மக்களிடம் பல இனங்கள் இருக்கும், அது குறைபாடு அல்ல. மக்களுக்கு சரியான மேய்ப்பன் வேண்டும். மேய்ப்பன் சரியாக மக்களை முறைமைப்படுத்தி சொன்னால் மக்களுக்கு பின்னால அணிவகுத்து நிற்பார்கள். அது நடைமுறை இல்லைன்னு சொன்னால் சிதறல் எந்த ஒரு சமூகத்தில் நடைபெறும். அதுக்கான ஸ்கொட்லாண்ட் சொன்னால் இங்கே கியூபெக்னு சொன்னால் இது நாங்கள் இது வரலாறு என்னுடைய வழிகாட்டு என்றால் அந்த வரலாற்றில் என்ன படிக்கிறோம், அதை எங்கள்ட மக்களோட எப்படி நாங்கள் பொருத்தி பார்க்குறோம், எங்கள்ட மக்களுடைய இதை நாங்கள் தெரியணும். அதான் ஆளுமை என்பது. இப்போ ஒரு விஷயத்தை அவர் சொல்லித்தரார், மொழி கலை கலாச்சாரம் என்பது ஒரு தேசிய இனத்தின் கட்டமைப்பின் காணக்கு தூண்களாக விளங்குகின்றன. என்ன ஒரு ஒரு தேசிய இனத்தினுடைய கட்டமைப்பின் தூண்களாக என்னத்தை வழிபடுறார்? மொழி கலை கலாச்சாரம். ஒரு தேசியத்தின் ஆத்மாவே அவை திகழ்கின்றன சொல்றார். அப்ப இதை ஒரு வரையறுத்து சொன்னார் இல்லோ. இப்ப பாருங்கள் எங்கே நடக்குதுன்னு சொல்லி பொங்கல் நடைபெறுகிறது. பொங்கலுக்கு தமிழ் இனத்தினுடைய தலைவர் யார்? அனுரகுமார திசுநாயக்கா. ஏனென்றால் அவர் மக்களோட பொங்கல் கொண்டாடுற எல்லா இடமும் தெரிகிறார். மாறி மாறி கோயில் தெரிஞ்சார். கோயிலுக்கும் பொங்கலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா அவரை யாரை கூட்டி வந்த கோயில் காட்ட அவர் கோயில்ல போய் நிற்கிறார். அங்க மக்களும் போய் கோயில்ல நின்றார்கள். அப்ப தமிழ் மக்களுடைய பொங்கல் கலாச்சாரத்தினுடைய தலைவர் யார்? அனுரகுமார திசுநாயக்கா. ஏன் எங்களுடைய தலைவர்கள் இந்த 14 வருஷமா ஒருத்தரும் பொங்கலுக்கு போய் மக்களோட நிக்கல? அப்ப மக்கள் என்ன அவையில பொறுத்தவரை நாங்கள் எங்கள் எல்லாரையும் பொறுத்தவரை அரசியல் மட்டும்தான் எங்களுக்கு ஐயா. அதை கடந்து மக்களுக்கு ஒன்றுமே இல்லையண்டா அப்ப மக்களுடைய துன்ப துயரங்களில் பங்காளியாயிருங்கள் என்ற ஒரு சொன்னுடைய அர்த்தம் என்ன புரிந்தது? அப்ப அரசியல் தலைவர்களுக்கு புரிதல் இல்லையா, எங்களுக்கும் புரிதல் இல்லையா? இப்ப பாருங்கள், பொங்கலுக்கு அனுரகுமார திசுநாயக்கா, சிவராத்திரிக்கு யார்? ஹரணி. திருக்கோதீஸ்வரத்துல மக்கள் குழுமி இருக்கிறார்கள். அவ்வளவு பெரும் திரளான மக்கள் மத்தியில அவரும் ஒரு தட்டோடு நிற்கிறார் வழிபாட்டுக்கு. எங்களுடைய தலைவர்ல காண்றீங்களோ, நத்தாறுல காண்றீங்களோ, இல்லாட்டி சிவராத்திரியில காண்றீங்களோ? அப்ப அந்த கலை கலாச்சாரம் பண்பாட்டு ஒரு இனத்தினுடைய கட்டமைப்பின் தூண்கள் என்று சொன்ன அந்த அர்த்தத்தை யார் புரிஞ்சு கொண்டோம்? அப்ப எங்களுடைய அவங்கள் யார் இந்த பல இனத்தை கொடுத்தது அவங்களுக்கு? நாங்கள் எல்லா இடத்துல அவன் நிக்க அங்க இருக்கிற மக்கள் அவ்வளவு பேரும் பார்த்துட்டு யோசிக்கிறாங்க, ஆஹா நம்மவர் வந்துட்டாருன்னு போய் அவருக்கு பக்கத்துல படம் எடுப்பார்கள், வணக்கம் போடுவார்கள், எல்லாம் செய்வார்கள். அப்ப மேய்ப்பனாக அவங்க மாறுவதற்கு இடம் கொடுக்கிறது யார்? நாங்கள் தானே. அப்ப நாங்கள் அரசியலை தவிர 4 பேர் கூடி ஒரு அறைக்குள்ள இருந்து இல்லாட்டி இருந்து விவாதிச்சுட்டு வர்றதை கடந்து
அதாவது இந்த அரசியலை கதைக்கரை கடந்து மக்களுடைய விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட விடயத்துல ஏன் நாங்கள் காணாம போனாங்க? இந்த இடைவெளியை கொடுக்கறது யார்? இப்ப எங்கெங்கெல்லாம் நாங்கள் திருந்த வேண்டி இருக்கிறது என்று புரிகிறது தானே. இப்ப சரி, இவர்களை தூக்கி போடுவோம் ஒரு பக்கத்தால. சரி, இவர்கள் இல்லை, இன்னொரு ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பா உருவாக்கி இவற்றை கடந்து செல்வதாக இருந்தால் அங்கேயும் உருவாகிற அமைப்புகள் நிறைய உருவாகுது. புலத்திலேயும் நிறைய அமைப்புகள் உருவாகுது. தாயத்திலும் நிறைய கட்சிகளுக்கான பதிவு நடந்து கொண்டிருக்குது. உங்களுக்கு அது எலெக்ஷன் வரைத்தான் அந்த பேர் வெளியில வரும். இப்பயே பதிவுகள் தொடங்கிட்டு பதிவினம். ஏன்னு சொன்னால் இவைதான் நாங்களாம் மாற்றண்டு. ஆனா இந்த மாற்றண்டு சிந்திப்பவர்கள் ஒருதரும் இந்த மக்களுடைய அடிப்படை விவகாரங்களில் போய் அவருடைய பங்காளிகளாக இருப்பதை புரியவில்லை, தெரியவில்லை. அப்ப மாற்றம் ஒன்று நாங்கள் பேசுறோம் என்று சொன்னால் மாற்றம் எங்கிருந்து உருவாக வேண்டும் என்று சொன்னால் மக்களுடைய வாழ்வியலில் நான் இப்ப பல கோடுகளுக்கு இருக்கான நான் தமிழ் தேசியத்தை அவர் எவ்வாறு வகைப்படுத்தினார், இந்த வகைப்படுத்தின இருக்கக்கூடிய இவ்வளவு குறைகளும் தீர்க்கப்படுமாகனா. இப்பொழுதும் பாருங்கள், சிவா கேட்டது மாதிரி மாகாண சபைக்கு போய் நிற்கிறோம். அவன் என்ன சொல்லி வச்சிருக்கான்றதை நாங்க இன்னும் பார்க்கல. அவன் இந்தியா கொண்டு எல்லாருக்கும் சொல்லி வச்சிருக்கிறான், நீங்கள் சொல்ற எல்லாத்தையும் உள்வாங்கி ஒரு புதிய யாப்பை தொழுவாங்கிறவன். அந்த யாப்பு விழுவிட போகுது, யாப்பை இழுத்து கதை சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு 3-2 பெரும்பான்மை இருக்குது. அவனுக்கு எப்போ நிறைவேற்றலாம். அவனுக்கு ஒரே ஒரு சவால், இந்த 50%த்துக்கான ஒரு இது. இன்றைய சூழலில் நான் சொன்னேன், இந்த அவனுடைய சரிவு, அதாவது மக்கள் கணிப்பில் மக்களுடைய ஆதரவு நிலையில் சரிவு அவனுக்கு தெற்குல நிறைய இருந்தது. எங்கே அந்த சரிவு இருந்தது என்று சொன்னால் அவனுடைய சிங்கள தேசத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் அந்த இது பெரிதாக இருந்தது. அந்த இடத்தை சமீபத்தில் வந்த புயல் அவனுக்கு வரமாக மாறி போயிட்டது. அந்த அந்த புயலை வைத்துக்கொண்டு மீண்டும் அவர்கள் தங்களுடைய மக்களுடைய நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்பியிருக்காங்க. இது எவ்வளவு காலம் நீடிக்கும் என்றது இன்னொரு கேள்வி. அதை சரியாக கணப்பிட்டால் அதுக்கான ஒரு இன்னொரு திட்டமிடல் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அவனுடைய திட்டமிடலில் அது மாறி இருக்கிறது. அப்ப அவன் இந்த இது கொண்டிருக்க இப்ப இன்னொரு கேள்வி இருக்கிறது, இந்த 13க்கு அவன் ஒரு வடிவம் கொடுப்பானா? அவ்வாறு இருந்தால் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தலாம். நான் சொன்னேன், இந்த ஏப்ரல்ல அல்லது மே முதல் பகுதியில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த கொடுத்த காசை. ஆனா அதுல ஒரு சர்க்கிள், அதுக்கு இன்னொரு பக்கமும் பார்க்கணும். சரி, ஒன்று நடத்தலாம், நடத்தாம விடுவானாக இருந்தால் அது ஒரு செய்தியை சொல்லுகிறது, அவர்கள் இந்த மாகாண சபையை ஏற்று பயணிக்கிறதுக்கு தயாராக இல்லை என்று சொன்னா அந்த கதையும் வந்திருக்கிறது. நேற்று பேசியிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், கனடாவுடைய தூதருடன் சந்தித்து பேசிய அமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள், இந்த விவகாரத்தில் நாங்கள் மாகாண சபையை நடத்த விரும்புகிறோம், ஆனால் அதுக்கு பல விடயங்கள் நடைபெற்றாக வேண்டும், அதற்காகத்தான் காலக்கெடு என்றதுல மீண்டும் எல்லை நிர்ணயத்தை பேசியிருக்கிறார் கண்டிய தூதருடன். இந்த எல்லை நிர்ணயத்தை திருப்பியும் பேசுகிறார் சொன்னா அர்த்தம் இவர்கள் இந்த மாகாண சபையை இப்பொழுது நடத்துவதற்கு தயாராக இல்லை. ஏன்னு சொன்னால் அவர்கள் இந்த 13 ஏற்றுக்கொள்ள என்றது மட்டுமில்லை, ஏன்னா 13 சிதைச்சு போட்டு அதன் 4 பல்ல புடுங்கினதும் இவர்கள் தான். இவர்கள் போய்த்தான் வடக்கையும் கிழக்கையும் பிரித்தார்கள், காணி அதிகாரத்தை தூக்க வைத்தார்கள், போலீஸ் அதிகாரத்தை தூக்க வைத்தார்கள். அவை அதில் இருக்கக்கூடிய 4 நல்ல பல்ல கூட கலட்டியாச்சு, கலட்டின பல்லோட தான் இருக்குது. இப்பொழுது அதே கல்லோட இந்த மாகாண சபையை நடத்துவதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லையா? இப்பொழுது வருகின்ற ஏப்ரலுக்குள்ள இவர்கள், அதாவது அடுத்த மாசம், இந்த மாதம் முடியுதுன்னு வைங்கள், மார்ச்சுக்குள்ளே இவர்கள் நகரையில்லை என்று சொன்னால் என்ன நகர வேண்டும்? ஒரு சட்ட மூலத்தை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து அந்த அதை நிறைவேற்றினால் மட்டும்தான் மாகாண சபை தேர்தல் நடத்த முடியும். மாகாண சபை தேர்தலை இப்பொழுது இருக்கிற, அதாவது பழைய முறைப்படியே நடத்தலாம். அப்படி நடத்த வழிக்கிட்டால் அந்த முன்னெடுப்புகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லையெல்லாம் நிர்ணயிக்காமல் முன்னர் எவ்வாறு மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டதோ அதே மாதிரி நடத்துவதாக இருந்தால் அது வீதாசர் பிரதிநிதித்துவ வரும். வீதாசர் பிரதிநிதித்துவ நடத்துறது இவங்களுக்கு அது வாய்ப்பை தராது. ஏன்னா வீதாசாரத்துல 50% மேல் எடுக்கல என்று சொன்னால் அது அவர்களுடைய முழு கட்டுப்பாடுகளை வராது. அப்படி என்று சொன்னால் இப்பொழுது அதாவது 2017 கடைசியில் அதை கொண்டு வந்ததுதான் இப்பொழுது நடைபெற்ற உள்ளூராட்சி சபை 60-40, அதாவது 60 நேரடி தெரிவும் 40, அது அவங்களுக்கு வாய்ப்பு. அப்படி என்று சொன்னால் இன்னொரு புதுசாக கொண்டு வரணும். இந்த மாகாண சபைக்கும் இந்த அதே சட்டமூலம் ஒன்றை கொண்டு வந்து நிறைவேற்றி போட்டு நடத்தலாம். இல்லைன்னு சொன்னால் பழைய முறை, ஆளும் பழைய முறையில போய் மாகாண சபை தேர்தல் மாதிரி நடத்தினாங்கன்னா அவங்களுக்கு ஆபத்து, அதை நடத்த மாட்டாங்க. அப்படின்னு சொன்னால் அந்த மாற்றத்தில் நடத்துறேன்னு சொன்னால் வார மாசம் பாராளுமன்றத்துக்கு ஒரு புதிய சட்டம் மூலம் பெற வேண்டும். வரவில்லை என்று சொன்னால் இவர்கள் மாகாண சபைக்கு மீண்டும் இழுத்தடிப்பதற்கு தயாராகிறார்கள் என்ற இன்னொரு கருத்து வெளிப்படுது. அவை இதுல ஒன்று புரியணும். இப்ப நாங்கள் மாகாண சபையை ஏன் என்று ஏற்றுக்கொள்வது என்பதை கடந்து முதல்ல அவன் நடத்துவானா இல்லை என்றதையும் பார்க்கணும். எங்களுடைய அரசியல்வாதி என்ற சண்டையை விட்டுருங்க, நான் அதுல வரே இல்லை, ஏன்னா அதுக்கு தீர்வே இல்லை எங்கள்கிட்ட.
சரி, நாங்கள் நிகழ்ச்சி ஒன்றை கொண்டு வர வேண்டும். நேரு அவர்கள், நீங்கள் 13 தொடர்பாக கேட்டார்கள். வெளிப்படையாக இலகுவாக ஏன் சொல்ல முடியாமல் முழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த 13ஐ? அது ஒரு தீர்வு. உங்களுக்கு தெரியும், பேராசிரியர் ஜெயசங்கர் அவர்கள் கூறியிருந்தார், தெளிவாக கூறியிருந்தார். அதான் நான் யோசித்தேன், அந்த பேராசிரியரோடு பேசும் பொழுது இவர்களுக்கு பக்கத்தில் நின்று பேசுவதற்கான அருகதை இருக்கின்றதோ என்று கூட நான் சிந்தித்தேன். என்றால் அவர் தெட்டு தெளிவாக கூறியிருந்தார், 13 உங்களுடைய தீர்வில்லை. அது நீங்கள் ஆரம்ப கட்டமாக உங்களுக்கு சில அதிகாரங்கள் வரும், அந்த அதிகாரத்தை உங்களுக்கு எடுத்தால் அது உங்களுக்கு சார்பானது என்று சொன்னதை கூட புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதை அப்பொழுது சுட்டிக்கார். இது தொடர்பாக நீங்கள் ஏன் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் இது தொடர்பாக இந்த தெளிவு பெற முடியாமல் இருக்கிறார்கள்? இதுல என்ன விஷயம்னு சொன்னால், நாங்கள் ஒரு ரிஜிட் ஃபார்ம்ல நிக்கிற இந்த ரிஜிட் ஃபார்ம் வேலை செய்யாது. இப்ப என்னன்னு சொன்னால், நாங்கள் தொடர்ந்து முன்னகர வேண்டும் என்பதுதான் முக்கியம். அந்த முன்னகருவதற்கு எது ஒரு வாய்ப்பான இதில் எவ்வளவு தூரம் முன்னேறலாம் இப்ப அந்த இருக்கக்கூடிய சூழலில் என்ற ஒரு கணக்கு, அதாவது செக்மேட். இப்ப ஒன்றை பயன்படுத்தணும், கடந்த ஆட்சியாளருடன் நகர்ந்தது போல இவங்களுடன் நகர முடியாது. ஏனென்றால் இவங்களிடம் இருக்க மற்றவரிடம் இருந்த பலம் பலையினமும் இவங்களிடம் இருக்கக்கூடிய பலம் பலையினமும் வேறுபட்டது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் அந்த பலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்ப நாங்கள் இப்ப கோத்தாவோட எப்படி டீல் பண்றோம்ன்றதை ரணிலோட செய்யலாது, ரணிலோட என்ன செய்யறோம்ன்றதை அனுராவோட செய்யலாது. ஏன்னு சொன்னால் அப்ப எல்லாரோடையும் ஒரே ஃபார்முலாவை கொண்டார். அதான் நான் சொன்னேன், ஒரே கல்லு ஒரே முட்டியோட போய் பயணிப்பது அரசியல் சாணக்கியம் இல்லை, முதிர்ச்சியும் இல்லை. கல்லு ஒன்று உண்டா இருக்கட்டும், ஆனா முட்டி என்னன்னு மாறணும். அதை கையாளுகின்ற வல்லமை இன்றைய இருக்கக்கூடிய அரசியல் தலைமையிடம் கிடையாது. அதை சுருக்கம் அதான் உண்மை. மிகவும் சுருக்கமாக பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பாக சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் 3-4 நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கிறது. அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் சொல்லியிருந்தார், பதவிக்கு வரும் பொழுது பயங்கரவாத தடைச்சட்டத்தை இல்லாமல் ஒழிப்பேன் என்று சொல்லியிருந்தார். இப்பொழுது புதிய ஒரு பயங்கரவாத தடைச்சட்டத்தை கொண்டு வரப் போகிறார்கள். அதாவது அதில் இருப்பதில் சில மாற்றங்களை கொண்டு வந்து ஒரு புதிய வடிவில் கொண்டு வரப் போகிறார்கள். அது தொடர்பாக கனடாவில் இருந்து கூட ஒரு அன்பர் அழைத்து சொல்லியிருந்தார், 28ஆம் தேதி போராட்டம் ஒன்று நடைபெற இருக்கிறது. பிரதேச சபையும் நகர சபையும் இது தொடர்பாக தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும், போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று. இது தொடர்பாக நீங்கள் சுருக்கமாக உங்களுடைய கருத்தை. நான் சுருக்கம் சொல்லணும்னால், பயங்கரவாத இவங்க கொண்டு வர நீங்க சொன்ன மாதிரி தான் பயங்கரவாத தடை சட்டம் அவ்வளவு மோசமானது, அவ்வளவு சர்வதேச இப்பொழுது நியூஸ் வீக்கு கொடுத்த கடந்த ஆண்டினுடைய புயலுக்கு பின்னர் நியூஸ் வீக்கு கொடுத்த ஒரு செவியிலேயே அனுரா தெளிவாக சொல்றாரு. அது முழுமையாக அதில் இருக்கக்கூடிய ஆபத்து என்ன, அது கூடாதுன்னு சொல்லி போட்டே இதை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது, அது இன்றைக்கு புரியாதவர்களும் காலத்துல புரியும். தங்களை நாளைக்கு தாங்கள் இந்த ஆட்சி கட்டில் அதை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஆன ஒரு பொறிமுறையை உருவாக்குறார்கள். ஜேஆர் ஒரு சர்வசன வாக்கெடுப்பினால பாராளுமன்றத்தை இப்பொழுது இருக்கக்கூடிய இதே அரசியல் அப்பை பயன்படுத்தி நீடித்தவன். இவர்களாலும் அதை செய்ய முடியும். தாங்கள் இதே ஆட்சி கட்டில் இதே 3 பெரும்பான்மையுடன் இன்னொரு 10 வருஷம் இருக்கலாம். அதுக்கான நகர்வுகளை அவங்களால செய்ய முடியும். அவ்வாறு செய்வதாக இருந்தால் அதுக்கான உள்ளூரில் கிளம்பக்கூடிய எல்லா எதிர்ப்பையும் கட்டுப்படுத்துவது தான் இந்த தடை சட்டம். அரசுக்கு எதிராக செயற்பாடு, இது ஊடகத்துக்கு எதிராக வரும், தனிநபர்களுக்கு எதிராக வரும், கட்சிக்கு எதிராக வரும், தொழிற்சங்கத்துக்கு எல்லாருக்கும் எதிராக பயன்படுத்துவான். அடக்குவதற்கு ஒரு பொறிமுறையை கையாளுகிறார்கள். அதுக்காக இதை நிறைவேற்றுகிறார்கள். இது ஆபத்தானது, இது கடந்ததிலும் பார்க்க மோசமானது. இது என்னென்ன வடிவத்தில் செய்யணும்னு சொன்னால், 28ஆம் தேதி கிடையில இதுக்கு எதிரானதை சமர்ப்பிக்கணும். ஒரு தரையில்னு சொல்லுவான், அது சட்டத்துறையினுடைய வேலை. சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய சர்வதேச விதிமுறைகளை, இப்ப சர்வதேச விதிமுறைகளை இது மீறுகிறது ஐநாவில் இருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய சரத்துக்களை வைத்து வெளியிடுவது. 2வது, தமிழர்கள் எதிர்க்கிறார் என்பதை ஒரு ஒன்றுபட்ட பொறுமையினூடாக வெளியே கொண்டு சேர்ப்பது. இந்த போராட்டங்கள் என்பதை கடந்து மாகாண சபைகள், இந்த உள்ளூராட்சி சபைகளை நிறைவேற்றுவதெல்லாம் அதை நிறைவேற்றிப்பட்டு இருப்பது ஒன்றும் பிரயோசனம் இல்லை. இதை ஒரு எதிர்ப்பான விடயமாக சர்வதேசத்தின் முன்னால் வருகின்ற மாதிரி கொடுத்தா தான் அழுத்தம் அதிகரிக்கும். இல்லையென்றா இந்த 18ஆம் தேதி அவங்க 28ஆம் தேதி வரையும் காத்திருக்கிறாங்க. 28ஆம் தேதி முடிஞ்ச கையோடு 1-2 சின்ன மாற்றங்கள் செய்வார்கள். அந்த கருத்து கணிப்பு நடுவில் மாற்றத்தை செய்துவிட்டு கொண்டு அடுத்த மாசம் நிறைவேற்றிடுவாங்க. அதுக்கான வாய்ப்பு ஒரு 90% இருக்கிறது. நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக உரையாடலாம். அரசர்கள், நீங்கள் நிறைவாக சுருக்கமாக கூறுங்கள். உண்மைதான் என்று சொன்னால், அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் தான் இப்ப தையிட்டியில இடம்பெறுகின்ற போராட்டங்களை அடக்குவதற்கோ அல்லது இந்த பௌத்த துறவிகள் இந்த நில ஆக்கிரமிப்போ அல்லது எல்லாவற்றுக்கும் அது ஒரு மூல காரணமாக இருக்கிறது. இப்போது அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு அது தேவைப்படுகிறது என்றால், தென்னிலங்கையிலும் தனது ஆட்சியை தக்க வைப்பதற்கு அவர்களுக்கு தேவையாக இருக்கின்றது. ஆனால் அதனால் பாதிக்கப்படுவது நாங்கள் தான். தமிழர்கள் அதை ஏற்றுக்கொண்டதாக இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக அதற்கான எதிர்ப்பை
காண்பிக்க வேண்டும். இதுதான் நாங்கள் சொல்வது என்னென்று சொன்னால், அரசியல் தீர்வு என்று சொல்லிக்கொண்டு மூடிக்கொண்டு இருக்காமல் ஒரு பொலிட்டிக்கல் என்னென்ன நடைபெறுகிறது, நாங்கள் என்னென்னத்தில் ப்ரோ ஆக்டிவாக இருக்கணும், ரியாக்டிவாக இல்லாமல் ப்ரோ ஆக்டிவாக இருக்கணும் என்றதை நீங்கள் யோசிக்க வேண்டும். இதை ஒட்டுமொத்தமாக எதிர்க்க வேண்டும். அடுத்ததாக இந்த நகர சபைகளோ மாநகர சபைகளோ தமிழர் பிரதேசத்தில் இருப்பவை ஒரு அடையாளமாகவாவது அதை எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு எல்லோரும் உழைக்க வேண்டும். சூடுபிடிக்கும் தமிழ் அரசியல் சொல்வது என்ன என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்த அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுடைய கேள்விகளை தொடுத்த அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம் நேரு குணரட்னம் அவர்களே. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.